பாடலை ஆரம்பிக்கலாம். கலந்து கொள்கிறதுக்கு கர்த்தர் சித்தமானால் சீக்கிரமாக வந்து கலந்து கொள்ளும்படி, கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் ஒருமித்து அவர் நாமத்தை துதிப்போம். நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுரேஷ் குடும்பத்தில் பிரேயர் நடக்கிறபடியால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே முதலாம் தேதி ஆண்டவரே 6வது மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆண்டவரே மாதத்தில் ஆண்டவரே முதல் வாரத்திலே எங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை துதிக்க முடியாத இந்த குடும்பத்தை திறந்து கொடுத்த ஆண்டவரே குடும்பத்தாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும். ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே இந்த கூட்டத்தை தொடங்கும்படி இது உபாச கூட்டமா இருக்கிறபடியா ஆண்டவரே இந்த உபாசத்தோடும் ஆண்டவரே ஜெபத்தோடும் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இது ஒரு அபிஷேகத்தின் ஆண்டவரே கூட்டமா இருக்கிறபடியால் கர்த்தர் இதை அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் எங்க 2-3 பேர்கள் என் நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் ஆண்டவர் மகிமைப்படட்டும். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியா நான் ஜெபிக்கிறோம். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு ஆண்டவர், இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்ய போவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த ஆண்டவரே ஆரம்பத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல் ஜபம் செய்தி முழுதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். சாட்சி நேரம் செய்தி நேரம் ஜெப நேரம் முழுதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடங்கும் முதற்கொண்டு முடிய பரிந்த பரிசுத்த ஆவியை நடத்தும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாம் மகிமைப்பட்டோம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். பாட்டில அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடக்கும் செயல்களெல்லாம் படைத்தோரை துதியுங்கள். வல்லமையார் செய்யும் வல்லரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரனோம் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமோ முழங்கின துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளான் அளித்தோரை துதியுங்கள். அகிலியே கைமழையே வரைத்தோரை துதியுங்கள். அரங்கினியார் கல்மனதை உடை
இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்தோரை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தின துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆய்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்புவ துதியுங்கள். தூதர்களே நோடிகளே தேவனை இந்தியர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு எந்த வாழ்வில் பலனானார். அதுல 8வது பாட்டு. இயேசு எந்த வாழ்வில் தெரியுமா? தெரிஞ்சு பாட்டு போனோமா? தெரியாதா? இது மனுஷ ஜென்மத்தில் தேவாதி தேவன் 9 படிப்பான். 9வது பாட்டு. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் சாவரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலோ. தேவன் சாவரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலோ. தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவத்தாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. தேவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இக மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமாகவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமாகவே. எங்கள் துதியுடனே அவர் வாசலுள்ள எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. அவர் துதியுடனே அவர் வாசலுள்ள எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவ
செய்கிறாரே. இதோ மனுஷரின் மதி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசகரை ஜீவதேவனை நேசிக்கிறோம். சீயோனே உன் வாசகரை ஜீவதேவனை நேசிக்கிறோம். திருமிகுந்திடுமே சுவிசேஷமதில் கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. திருமிகுந்திடுமே சுவிசேஷமதில் கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மதி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மதி தேவனே செய்கிறாரே. முன்னோடிய இயேசு வரம் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடிய இயேசு வரம் மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடுவோம் உந்தன் சிகரமதில் வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடுவோம் உந்தன் சிகரமதில் வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மதி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மதி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் என்ன பாட்டுமா? 5 பாட்டு சொல்லுங்க. சின்ன பாட்டு பாருங்க. என்ன பாட்டு? இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் அதிகமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா உங்கள் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
அடுத்த முறை இன்னும் நல்ல பாட்டு, வேற பாட்டு கூட புது பாட்டு பாடலாம். என்ன பாட்டு சொன்னீங்க சார்? மெசேஜ் போடலாமா? சரி, ஜெபம் பண்ணலாமா? சரி. நல்ல பிதாவே, ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஓ thank you Lord, thank you Father. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின் மூலமா நீர் எங்களோடு பேசும். நீர் பேசுனப்பா, நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தகப்பனுடைய கரம் இறங்கி வரட்டப்பா. இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுங்கப்பா. இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு விடுதலாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலாக்குங்கள் சொன்னீரேன். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நீர் பேசும். நீர் விடுதலாக்கும் அப்பா. நீர் அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. எல்லா தடையும் நீக்கி போடுங்க. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாமம், உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடையும் நீக்கப்படுங்க. வசனத்தின் மூலமா நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மளை ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு நல்ல வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஓகே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37. சங்கீதம் 37. மூணுல கொண்டு படிக்குமா? நல்ல ஒண்ணுல சொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல் பாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்றீங்க? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை தெரிந்து கொள், சத்தியத்தை அறிந்து கொள். தேசத்துல தான் இருக்கிறோம். நம்ம தேசத்துல தான், நம்ம இந்த தேசத்துல இருக்கிறோம். இந்த தேசத்துல நம்ம பெறுவது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கர் அப்படி அல்ல. அது சொன்னார் பொறாமை. அது சொன்னார் முதல் வசனத்துக்கு என்ன சொல்றது? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல் வாடி போவார்கள். அல்லேலூயா. எப்படி போவாங்களா? அவங்க வாடி போவாங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. பொல்லாதவர்கள் இருக்குதான் செய்வாங்க. ஒரு நல்லவர் இருந்தா அவங்க பொல்லாதவங்க இருப்பாங்க. ஒரு ஊர் இருந்தா அது பொல்லாதவங்க கூட கொஞ்சம் இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இருக்க முடியாது. ஒரு தாயின் கர்ப்பத்துல பிறக்கிற கூட எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. இருக்கிறாங்களா? இல்லை. அதே போல அன்று சொல்லுகிறார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. அவர்கள் சீக்கிரத்துல புல்லை போல அவர் வாடி போவார்கள். முன்ன வாடி போவாங்க, ரெண்டாவது உலர்ந்து போவாங்க. முன்ன வாடி போவாங்க அப்படின்னு சொல்றார். அவன் எரிச்சல் அடையாதே. ஆண்டு சொன்னார், நீ ஆண்டவர் கொடுத்த வேலையில் நீ செய். உனக்கு இருக்கிற ஒரு சந்தோஷத்திலே செய். உனக்கு இருக்கிற பொறுமையில கர்த்தரை துதி. உனக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு இருக்கிற இந்த நன்மையில இந்த நேரத்தில் ஆகுது கர்த்தரை துதித்தால் அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. உன் இருதயத்தில் எல்லா வேண்டுதலை எல்லாம் அவர் அருள் செய்வார். அல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, உன் இருதயத்தின் ஏக்கத்தை, உன் இருதயத்தின் கவலையை,
உன் இருதயத்தினுடைய எல்லா ஏக்கத்தையும் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அவர் அருள் செய்வார். உன் இருதயத்தில் இருக்கிற ஒரு கவலை, இருதயத்தில் இருக்கிற ஒரு வேதனை, உன் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் மேல ஒரு பற்றுதல், ஆண்டவரை நம்பி இருக்கிறபடியா கர்த்தர் உன் இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை அவர் அருள் செய்வார். உனக்கு அதை வாக்கிய பண்ணுவார், அதை உனக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சரி, 5வது வசனம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிடு. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே நம்பியிரு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் எல்லா இருதயத்தின் யோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் வேலையை வாய்க்க பண்ணுவார். உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்று சொல்லுகிறார். அவருடைய காரியங்கள் என்னவா இருக்கிறது, நீ யோசிக்கிற என்னவா இருக்கிறது, நீ யோசித்துக் கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது அவர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சரி, 6வது வசனமா 7வது வசனம். 6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விலக பண்ணுவார். அல்லேலூயா. வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளா மாற்றுவார். வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களாம்? அன்சனார் சந்தோஷமா இருப்பாங்க. வெளிச்சத்தை போல உன் பிள்ளைகள் இருப்பார்கள். வெளிச்சத்துல அன்று இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருப்பார்கள். இருள் இருக்கிறவங்க அன்சனார் இருள் என்பது அது பாவத்தை குறிக்கிறது. அது இருள் என்பது அது பிசாசை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். வாசிமா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரி சித்தியுள்ள மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் கொள்ளாது. அல்லேலூயா. எரிச்சலா இருக்காது. அவங்க எரிச்சல் இருக்கிறது அண்ணன் சொல்றாரு. அவன் கொடுத்த வேலை அது. அவன் எப்பவுமே எரிச்சலா இருப்பான். அவன் கொடுத்த வேலை அது. நம்ம கொடுத்த வேலை இது. நம்ம கொடுத்த காரியம் இது. நம்ம குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் இது போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தாரா அது ஸ்தோத்திரம். வேலை கொடுக்கலையா அவர் சொன்னார் உனக்கு கொடுத்திருக்கிறாரா அது போதும். அல்லேலூயா. அநேகருக்கு அந்த வேலை கிடைக்கல. அநேகருக்கு கர்த்தருடைய வேலை கிடைக்கல. கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிற நேரம் கிடைக்கல. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நேரம் கிடைக்கல. ஆனா உனக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் புரியுதாமா? புரியுதா? நல்லா புரியணும். இது நல்லா புரியும். ஆண்டவருடைய வார்த்தையை புரியாதவர் இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தவனுக்கு நல்ல நேரத்துக்காக அவருக்கு என்ன பண்ணணுமா? நன்றி சொல்லணும். ஐயா எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் வர முடியாது. ஐயா அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் வெகு சிலர் தான். ஐயா அழைக்கிறோம். அநேகர் அழைக்கிறோம். அநேகர் வர முடியாது. அநேகர் வர முடியல. அநேகர் வர முடியல. சில காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் நம்மளை அடித்து வந்திருக்கிறார். நாம் அழைத்தவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வெகு சிலர் அப்படின்னு சொல்றார். சரி, வாசிமா. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு விடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஐயா பொல்லாப்பு செய்வதற்கு எரிச்சல் உனக்கு வேண்டாம். அந்த எரிச்சலை விட்டுரு. அந்த கோபத்தை விட்டு ஆண்டவரிடத்தில் வந்துரு. ஆண்டவரிடத்தில் வந்தாதான் அந்த கோபம் போகும். ஆண்டவரிடத்தில் வந்தாதான் அந்த சாபம் போகும். அனுசொன்னார் அந்த கோபத்தை விடு. ஐயா ஏதுவான பாவம் அனுசொன்னார். அது அப்படிப்பட்ட ஒரு கோபம் ஆண்டவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். சரி, வாசிமா. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்கம்மா? காத்திருந்த யாரெல்லாம் காத்திருந்தாங்க? எவ்வளவு நேரம் காத்திருந்தாங்கம்மா? 1 மணி நேரம் காத்திருந்தீங்க. நீங்க 1 மணி நேரம் காத்திருந்தீங்க. ஏதோ கொஞ்சம் பேர் தான் காத்திருந்தாங்க.
சரி சரி ஓகே, கோபத்தை விட்டுருங்க. இப்பதான் சொல்லுங்க, கோபத்தை இருக்க. சரியா? குடிங்க, தண்ணி குடிங்க, கொஞ்சம் குளிர்ச்சி ஆகட்டும். தண்ணிக்கு சரி ஓகே. 11ஆம் வசனம். 10. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அம்மா கொஞ்சம் யோசிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அது நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் தான் போட்டுக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான். என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நாள் தான். துன்மார்க்கனை தேடி காண மாட்டேன். உனக்கு விரோதமா ஏமனவனை காண மாட்டேன். கர்த்தருக்கு விரோதமா ஏமனவனை காண மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், நேரம் தான் போட்டுக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம கொஞ்ச நாளை வச்சுக்கலாம். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் தான், பார்த்து நிறு. ஐயா, உனக்கு விரோதமா செய்யறாங்களா, உனக்கு விரோதமா ஏம்புறாங்களா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறாங்களா, அவங்க கொஞ்ச நாள் தான். ஆனா மறுபடியும் நீ திரும்பி பார்த்தேன்னா அந்த ஸ்தலத்துல அவங்க இல்ல. அல்லேலூயா. அவங்க இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டு சொன்னாரு, ஐயா கொஞ்ச நாள் போராட்டம் இருக்குங்க, ஐயா நீ ரொம்ப காத்துரு, ஐயா கொஞ்ச நாள் தான் ஆண்டு சொன்னாரு. என்ன பண்ணாரு? கொஞ்ச நாள் தான், காத்துரு. அதனால காத்திருந்தா கர்த்தர் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. சரி ஓகே. அப்புறம் 11 வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் ஆமா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. யாருக்குமா மனமகிழ்ச்சி? யாருக்குமா சந்தோஷம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனமகிழ்ச்சி. இந்த செய்தி எல்லாரும் மனமகிழ்ச்சியா மாத்தோம். அல்லேலூயா. யாருக்கு மனமகிழ்ச்சி இல்லையோ இந்த செய்தி அவங்க மாத்தோம். அல்லேலூயா. வேற ஒரு செய்தி ஆண்டு சொல்லாரு, ஏசப்பு இல்லாத செய்தி எல்லாம் அது மாத்தாது. அது மனமகிழ்ச்சியா மாத்தோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்றார். அந்த கொஞ்ச நாள்ன்றதுனால ஒரு 1 பேதுரு கொஞ்சம் எடுத்துங்க. 1 பேதுருல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல எப்படி இருப்பாங்க? 5வது வசனத்துல கொஞ்சம் படிமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏமா 1 யோவான் பக்கத்துல இருக்குங்க. நீங்க 1 பேதுரு எத்தனை? 321 பக்கமா? 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படி. அந்தபடியே இளைஞரே என்னமா சொல்றாரு? அவங்க யாரு? பெற்றோர் தானே. சரியா? அதனால வந்துருச்சு. அதனால நாங்க அது ஞாபகப்படுத்துறாரு ஏசப்பா. செல்ல அந்த இளைஞரே உங்களுடைய பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படி. அவங்க கொஞ்சம் கோபமா தான் இருப்பாங்க. பெற்றோர் எப்படி இருப்பாங்க? கோபமா தான் இருப்பாங்க. அப்புறம் நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க பெற்றோர் ஆகுறீங்க. சரியா? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இளைஞரா இருக்கிறீங்க, இப்போ நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வாசிமா. எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நம்ம துணி போட்டுக்கிறோம் உடம்பு மேல போட்டு தானே. எதுக்காக போடுறோம்? நம்முடைய மானத்துக்காக. நம்ம துணி ஆண்டவர் கொடுத்தா துணியை போடணும், கண்டிப்பா போட்டு ஆகணும். அந்த துணி போடுறது உடம்பு டிசிப்ளின் இருக்கும். துணியை சுத்தமா இருக்கும், உடம்ப மறைக்கும். அப்படி பாதி உடம்பு போட்ட என்ன ஆகும்? எல்லாரும் உன்னைய துணி பார்ப்பாங்க. அவன் உன்னைய பார்க்கல, அவனுடைய உடம்பெல்லாம் பார்க்கறான். அது யாருக்கு கேவலம்? உண்டாக்குற தேவனை அவமானப்படுத்துற. அதனால உண்டாக்குற தேவன் உன்னைய சொல்ல துணியை கொடுத்தார். துணி இல்லாதவங்க பரவாயில்ல, குடிச்சிட்டு விழுந்துருக்கிறாங்க, அவங்க பரவாயில்ல, அவங்களெல்லாம் தெரியவில்லை. அவங்க பிசாசுடைய பிள்ளைங்க, அவங்க விழுந்துக்கிறாங்க. உனக்கு நல்ல துணி தெளிவு இருக்குது, உனக்கு நல்ல துணி இருக்குது. துணி இல்லைன்னா என்ன பண்ணணும்? நல்ல துணியை கூட உடம்பு சுத்தமா போடணும். அந்த டிசிப்ளின் தெரியணும்.
கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அது தெரியணும். துணியை வந்து ஒழுங்கா போடணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆண்டவருக்கு இதை எப்படியானா போகலாம் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் ஒரு டிசிப்ளின் கொடுத்தார். அன்னைக்கு ஆட்டு அடித்து அந்த துணியை கொடுத்தார் ஆண்டவர். அத்தியலை தைச்சுன்னா அத்தியலை தைச்சு போட்ட வெகுல என்ன ஆகும், அது முறிஞ்சு போடும். அதனால அவர் ஆட்டை அடிச்சார். ஆட்டை அடிச்சு அவருடைய தோலை உடைய கொடுத்தார். அது எப்பவுமே அது அழியாது. அப்படிப்பட்ட ஒரு தோல் உடைய கொடுத்தார். ஏன்? அந்த மானத்தை காப்பாற்று. அவங்களான்னு சொன்னார். அந்த அவங்ககிட்ட தான் செஞ்சாங்க. அதனாலதான் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால ஆண்டு சொன்னார், அவர் தோல் உடைய கொடுத்தார். அது வாடாதது, அழியாதது, ஒரு நாள் அழுக்காவாது. அப்படிப்பட்ட ஒரு ஆடையை அவர் கொடுத்தார். இதுல பாருங்க, அவர் சொன்னார் அவசியமா, பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணாரா? தேவன் எதிர்த்து நிற்கிறாரே. எனக்கு என்ன பணம் இல்லையா, எனக்கு என்ன இது இல்லையா, எனக்கு துணி இல்லையா, எனக்கு இது இல்லை சொன்ன பெருமை. பெருமை கர்த்தர் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். ஐயா பணம் இருக்கலாம், ஐயா பணம் இல்ல, சோறு இருக்கலாம், எல்லாம் இருக்குது, தாழ்மையா நடந்துக்கள். எல்லா சாப்பாடு எல்லா கட்டி கூட பரவாயில்ல, தாழ்மை நடந்துக்கள். அதுல தாழ்மையா இருக்கணும்ன்ற அந்த தாழ்மை ஆண்டவர்கிட்ட வேணும். அந்த தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். வாசிங்க, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம கிருபை, அந்த கிருபை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இயேசுவை அறிந்து கொண்டோம். எப்ப இயேசுவை அறிந்து கொண்டோமோ அப்ப கிருபை கொடுத்துட்டாரு. அந்த கிருபை கூடவே கொடுத்துட்டாரு. ஆனா அந்த கிருபையில வளரணும், அந்த கிருபையில சத்தியத்தை அறியணும், அந்த கிருபையில ஆண்டவரோட நெருங்கி உறவு வரணும். ஆண்டவர் அன்னைக்கு கிருபை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவான்னு தெரியும், அதுதான் கிருபை. அந்த இயேசுவான்னு தெரிஞ்சும் என்ன பண்ற, இன்னும் என்ன பண்ணல, இன்னும் அறிந்து கொள்ளல, இன்னும் ஆண்டவரத்துல வரல. இயேசுவா ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கிற, அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கிற. இன்னும் உடைய காரியத்துல வளர்ந்த பிள்ளைகளா இல்லை. சின்ன பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க, அது போல அவங்க வளர்றது எப்படி, அவங்க படிப்புல படிக்கிறவங்க, அதே போல நம்ம இருக்கோம். அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு தெரிஞ்சு கொண்ட அப்படியேதான் இருக்கிறேன். அன்னைக்கு ஜெபமான ஒரு சின்ன ஜெபம் அப்படியேதான் இன்னைக்கும் பண்றேன். அன்னைக்கு இயேசு பார்த்து கொண்ட தோரமா இருந்தேன். ஆனா இப்படியும் அவன் கூட அப்படியேதான் இருக்குது. ஆண்டவருக்காக நீ என்ன விட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்காக என்ன செய்ய தீர்மானம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவருக்காக எதை செய்ய விரும்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைங்கன்றது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்கம்மா. ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்குது. எப்படி இருக்குமா? அவருடைய பலத்த கை அவருடைய கைக்குள் அடங்குது. அவருடைய பலம் எவ்வளவுன்னு தெரியாது, அவருடைய வல்லமை என்னன்னு தெரியாது. சொன்னார் அவருடைய செட்டைகளுக்குள்ள வந்துரு, அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துரு, அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிரு. அடங்கிருந்து அவனை உயர்த்துவார். அடங்கிருந்தா ஆண்டவர் உயர்த்த முடியாது. அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிரு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைக்கு நீ பயந்துரு, அவருடைய வார்த்தைக்கு நடுங்கு. எப்பவுமே கர்த்தருக்கு சொல்றார், கோபத்தை எரிச்சல் உண்டாக்கிறாரு. கர்த்தர் உண்டாக்கின தேவனுக்கு அவர் நன்றியுள்ளவனா இருக்கணும். சொன்னார், நம்மளை எதுக்காக உண்டாக்கினார்? இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், இவளை எனக்கு நான் உண்டாக்கினேன் சொல்றார். அவருக்காக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். யாரெல்லாம் துதிக்கிறார்களோ பாக்கியவான்கள், யாரெல்லாம் தேவன் அறிந்து கொண்டார்களோ பாக்கியவான்கள், தேவனுடைய சத்தியத்தை யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ அவர் பாக்கியவான்கள். இன்னும் தெரிந்து கொள்ளணும், இன்னும் தெரிந்து கொள்ளணும் அவசியம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் நம்மளை விசாரிக்கிறவர். ஐயா நீ சாப்பிட்டியா இல்லையா நம்மளை கேட்கிறவர். ஐயா நீ சாப்பிட்டியா, நல்ல தூங்குனியா, நல்ல சாப்பாடு உனக்கு கிடைச்சிச்சா, ஐயா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி இயேசுவை விசாரிக்கிறார். பெற்றோர்களை விசாரிக்காவிட்டாலும் சொன்னார், இயேசு நம்மளை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன் நம்மளை விசாரிக்கிறார். என்ன சாப்பிட்டியா இல்லையா, என்ன ஆசை விட, வீட்டுல எப்படிமா இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். என்னம்மா எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, என்ன சாப்பிட்டீங்களா, இல்ல என்ன காலையில என்ன டிபன் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாராம், நம்மள ஆண்டவர் விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன். அவர் சொல்ல விசாரிக்கிறவர். உன் கவலை அவர் மேல வச்சிடு, உன் கண்ணீர் அவர் மேல வச்சிடு, உன் வேதனை அவருக்கு சொல்லிடு, அவனுடைய பிரச்சனை அவர் மேல வச்சிடு, அவருடைய பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறார். நம்ம தேவன் விசாரிக்கிற தேவன். ஒரு நாள் அவனை கைவிடாதவர். சொன்னார், ஐயா பெற்றோர்களை விசாரிக்க முடியாது,
ஹாஸ்பிட்டல்ல இருந்தா யாரும் உன்னை விசாரிக்க முடியாது. கர்த்தர் உன்னை விசாரிப்பார். உன் படுக்கையில இருந்தா விசாரிப்பார். நீ ஒண்டியா இருந்தா விசாரிப்பார். நடந்த காரியங்களை விசாரிப்பார். உனக்கு உதவி செய்ய கர்த்தர் விசாரிப்பார். உனக்கு நன்மை செய்ய விசாரிப்பார். ஏதாவது உனக்கு நன்மை செய்யணுமா, ஏதாவது உனக்கு உதவி செய்யணுமா, கர்த்தர் உன்னை விசாரிப்பார். ஹல்லேலூயா. யாரும் நம்மளை கண்டுக்கல, யாரும் நம்மளை விசாரிக்கல அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை தேடி வந்து விசாரிக்கிற தேவன். ஐயா நல்லா தூக்கம் வரலையா, விசாரிக்கிறார். அவர் மேல பாரத்தை வை, அவரை ஜெபம் பண்ணு, அவர் மேல கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணு. அவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் நல்ல தூக்கத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், நல்ல பணத்தை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல பயத்தை எடுத்து போடுவார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் பார்க்கல, விசாரிக்கல சொல்லலாம், மனுஷன் சொல்லலாம். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, உன்னை விசாரிக்கிறவர். வசனம் அப்புறம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். என்னமா சொல்றாரு? தெளிந்த புத்தி வேணும், அப்புறம் விழித்திருக்கணும். சும்மாவே தூங்காது உட்கார்ந்து என்ன ஆகும்? ஜெபம் பண்ணாத. அதுக்கும் நம்ம தெளிவு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே வாயில ஸ்தோத்திரம் கூட பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணாத ஏன் உட்காந்துக்கிற என்ன ஆகும்? சில தூக்கம்ல கம்முன்னு உட்காந்துருப்பான், ஒண்ணுமே வாயில ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டான். தூக்கம்ல என்ன பண்ணோம்? ஏசுப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் பண்ணினே இருங்க, தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. நல்ல தூக்கம் வராதவங்க நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அதுலயே தூக்கம் நீங்க பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏசப்பா நல்ல தூக்கத்தை கொடுக்குறாரா? நல்ல தூங்குறீங்களாமா? இங்க தூங்காதுமா, இங்க தூக்கம் வந்துடும். சரியா? வீட்டுல நல்லா தூங்குங்க, எப்ப நேரம் கிடைச்சா தூங்குங்க. ஆனா இங்க என்ன பண்ணணும்? இல்ல நான் சொல்றதை கேட்கணும், நல்ல கவனமா கேட்கணும். சரியா? நமக்கு டைமோட முடிச்சிடுவோம், கரெக்டா 1 மணிக்கு முடிச்சிடுவோம். சரியா? 1 மணி நேரம் முடிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? எவ்வளவு மணி நேரம் முடிக்கணும்? எவ்வளவு நேரத்துக்கு முடிக்கணுமா? ஓகே, எங்க இஷ்டம் சொல்லிட்டு இருக்கிற, ஓகே பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் முடிக்கல அப்படின்வாங்க இல்லையா? அதுதானம்மா, அம்மா கூட எப்போ முடிக்கணும், எப்போ போய் எழுந்துக்கணும், உடம்பு சரியில்லை உட்காந்து எப்படி அப்படின்னு ஊருக்கா ஆண்டு ரொம்ப சரி, ரொம்ப ரகசியத்தெல்லாம் பேசுறாரு. ஆமா, ரொம்ப ரகசியத்தெல்லாம் ஏசப்ப பேசுறாரு. சரி, ஓகே, வசனம் படிங்க. படிக்குமா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் நம்ம கொஞ்சம் வைவஸ்னா இது வந்து முதல்ல கட்டல் மேல வந்து சின்ன எப்படி வந்து கேட்கலாம், கட்டல் மேல வெரி குட். எப்படி வந்துச்சு நம்ம அப்படி மேல உட்காந்து? வெரி குட், வெரி குட். நல்ல மேல நல்லா உட்காந்து உட்காரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. பிசாசானவன் உங்களை எதிராளி யாருமா? பிசாசு. உங்களை எதிராளி சுற்றி திரிநேக்கிறான், நீதி வித தீர்றான், திரிநேக்கிறான். யார சண்டை வைக்கலாம், யார அவமானப்படுத்தலாம், யார வியாதி வைக்கலாம், யார அழிக்கலாம், யார கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிந்து கொண்டே இருக்கிறான். அதனால நீங்க தப்பித்துக் கொள்ள ஒரே வழி தேவனுடைய ஆராதனைக்குள்ள வந்து கலந்து கொள்வது, அது வழி. அல்லேலூயா. அந்த தேவனை எங்க துதிக்கலாம்? உன்னால துதிக்க முடியல, எங்க ஆராதனை வெளியே போக முடியல, வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லாட்டி உங்க வெளியே போய் உக்காந்தா, வெளியே அங்க உக்காந்து பேசுறாங்கன்னா 2 பேர் உக்காந்தா போதும், என்ன உலகத்துடைய கதை பேசுவாங்க. அப்ப சீக்கிரமா சாத்தான் என்ன பண்ணுவான், ஒரு நிமிஷத்துல சண்டை வைப்பான். அதே நேரத்துல ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத போயிடும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ரொம்ப அனு சொன்னாரு, அதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஒருத்தர் இறந்துட்டாங்க, நம்ம கடை வச்சிருந்தாங்க, உக்காந்து உங்க கதை தான் பேசிருப்பாங்க, நிறைய உலக கதை தான் பேசிருப்பாங்க. ஆனா அவர் சொன்னாரு, ஐயோ உலகாத பேசாத, ஜெபம், ஆண்டவர் சர்ச்சைக்கு அப்படி போங்க. கடையில உட்காந்துங்கன்னா எல்லாரும் கூப்பிட்டு கடை வியாபாரம் தான் பண்ணுவான். திடீர்னு நெஞ்சு வந்துச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் போனாங்க. போய் கொஞ்ச நேரத்துக்குள்ள இறந்துட்டாங்க. போயிடுச்சு. இதுல நான் வெள்ளிக்காம நான் கூட அங்கே பக்கத்துல தான் 10
கூட்ட எதிர்க்க அப்படி ஆண்டு இறந்துட்டாங்க, துக்கம் தான். நல்லதான் பேசினாங்களே, நல்லதான் செஞ்சாங்களே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன் உலகம் இது பிசாசு. உலகத்துல நாளைக்கு எப்படி நம்ம இருக்கிறோமா, நல்ல கருமா இல்லை தெரியாது. இல்லையா? நீ ஜாக்கிரதையா கத்துக்கணும், நீ காத்துக்கணும். நீ வேடிக்கை காதுல வேடிக்கையா போய் உக்காந்தேன்னா அது என்ன நடக்கும் தெரியாது. கர்த்தரிடத்துல வந்துடணும். கர்த்தரிடத்துல பாதுகாப்பு அவர் தான். உலகத்துல அது வாழணும், உயிரோடு இருக்கணும்னா அவர்கிட்ட இருந்தாதான் தப்பிக்க முடியும். அவர்கிட்ட இல்லைன்னா எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விட்டு தெரிகிறான். அதனால எவனை அழிப்பான்னு தெரியாது, எவனை ஆண்டவர் வாரின்னு போகும்போது தெரியாது. யேசுவை கொரோனா வந்து எப்படி போச்சோ அது மாதிரி வரும், அந்த மாதிரி அடிச்சு போயிட்டே இருக்கும். யாரும் கேட்க முடியாது. ஆண்டு சொன்னார், ஐயா நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க தான் வழி. அல்லேலூயா. சரிக்கே வாசிமா. விசுவாசத்துல உறுதியா இருந்து என்னமா சொல்லணுமா? விசுவாசத்துல எதிர்த்து நில்லுங்க. விசுவாசம் உறுதியா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுமா? நம்முடைய விசுவாசம் உறுதியா இருக்கணும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். இயேசுப்பா நம்மளை பாதுகாத்துக் கொள்வார், இயேசுப்பா நம்மளோட இருக்கிறார், அவர் நம்மளை தப்பிப்பார் அப்படின்னு நம்மள விசுவாசம் உறுதியா இருக்கணுமா? விசுவாசம் நம்மளுக்கு தேவை. அல்லேலூயா. சரி வாசிமா. உலகத்தில் உள்ள உங்களுடைய சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஐயா சகோதரர்களிடத்துல பாருங்க எவ்வளவு போராட்டங்கள், சகோதரர்களிடத்துல பாருங்கள் எவ்வளவு போராட்டம், வியாதியில இருக்கிறவங்களை பாருங்கள் எவ்வளவு போராட்டம், படுக்கையில இருக்கிறவங்களை பாருங்கள். சொல்லுவாங்க வியாதி எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அவனை சரீரத்தை வாட்டி வடக்குது, அவருடைய சரீரத்தை வேதனைப்படுத்துகிறது, அவருடைய சரீரத்தை அவனை துன்பப்படுத்துகிறது. அவளை கேளுங்கள், அவங்களுடைய சகோதரத்துல, உங்க சகோதரத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அவளை பாருங்கள், வியாதியில இருக்கிறவளை பாருங்கள், வியாதியில என்ன வேதனை பண்றாங்க, எவ்வளவு மாத்திரை சாப்பிடுறாங்க, எவ்வளவு தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அவளை பாருங்க. அவன் சகோதரிகளை பாருங்க, உடைய சகோதரரை பாருங்க, உடைய சொந்தக்கார பாருங்க, அந்நியரை பாருங்க, எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ஓடுறாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, அவன் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, அவன் சொன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ராவு பகலா அங்கே படுக்கையில இருக்கிறாங்க, எவ்வளவு பணம் செலவாகுது. அவளை கொஞ்சம் பாருங்க. உடைய சகோதரத்துல இப்படி நடக்குது, உங்க சகோதரத்துல இப்படி வேதனை பண்றாங்களே, ஆண்டு நம்மளை சுகத்தை வச்சிருக்கிறாரே, நம்ம ஆண்டவருக்கு எப்படி நம்ம சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. இஷ்டம் போல நீ தூங்கி நிறுத்தா முடியாது, ஆண்டவரை எழுந்து துதிக்கணும். அல்லேலூயா. காலையில் யாருமா ஜெபம் பண்ணுங்க, காலையில இருந்து ஜெபம் பண்ணணும். 2-3 பேர் நீ பண்ணீங்களா சிஸ்டர்? எவ்வளவு நேரத்துக்கு எழுந்துக்கிறீங்க? எவ்வளவு நேரத்துக்கு எழுந்துக்கிறீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு 6 மணிக்குமா இல்ல 5 மணிக்குமா? 4 மணிக்கா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நீங்க 4 மணி 5 மணியா? 5 மணியா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. 6 மணி நேரம் இருக்குமா? இருக்குமா? அதுல எல்லாம் சோத்திரம் பண்ணிக்கலாம், அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்டீங்களா? எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். என்னம்மா நீங்க ஜெபம் பண்றது இல்லையா? எப்போ நேரம் வந்தா எப்போது டைம் கிடைக்கும் போது பண்ணுங்க. எல்லா டைம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் டைம், நம்மளுக்கு எப்போ கிடைக்குமா டைம்? கொஞ்சம் சாப்பிடுறத நிறுத்துறோமா? சாப்பிட்டு டைம் கிடைச்சா சாப்பிட்டுக்கிறோன்னு விட்டுருவோமா? சாப்பாட்டை நிறுத்துறோமா? டைம் கிடைச்சி சாப்பிட்டுக்குவோம். இப்படி சொல்ல முடியுமா? நான் இப்படி பாஸ்டர் சொல்றாரு என்ன சாப்பாடு போய் நிறுத்த முடியுமா? அது சொல்லுவோம். டைம் கிடைச்சா நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காது. டைம் கிடைக்குது, டைம் கண்டிப்பாக ஒதுக்கணும். சாப்பாட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒதுக்கணும் தானே. சாப்பாட்டு எவ்வளோ நேரமாக தான் சாப்பிட்றோம். நீ கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ருவோம், சரியா? நீ கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலும் சீக்கிரமாக சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம். அந்த டைம் சாப்பாடு சாப்பிட்ருவோம், திரு நைட் சாப்பாடு சாப்பிட்ருவோம், திரு காலையில் சாப்பாடு சாப்பிட்ருவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுனே இருக்கிறோம். எத்தனை மூட்டை அரிசி சாயம் போய்க்கும், ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை ஆயிக்கும் அரிசி சாப்பாடு. ஒரு நாளுக்கு கணக்கு போட்டால் கூட 10 மூட்டை ஒரு நாளாக தந்துட்டுருப்பான் இல்லையா? இவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிறோமே 10-20 வருஷமா, 20 வருஷத்துக்கு எவ்வளோ சாப்பிட்டுருக்கோம்? ஒரு கிலோ சாப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு 1 கிலோ ஆனா கூட எத்தனை வருஷம்? இத்தனை வருஷம் மூட்டைங்களா சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா? இன்னும் மூட்டை எத்தனை மூட்டை தொண்ணு வரணும் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் கூட்டம் அதை வச்சு சாப்பிடுவோம். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுக்கிறார், சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், எல்லாமே கொடுக்கப்படும். ஐயா சாப்பாடு ஆண்டு நம்மளுக்காக உண்டாகுனது, காய் கறி எல்லாம் நம்மளுக்காக உண்டாகுனது, இந்த பூமியில எல்லாவற்றையும் நமக்காக உண்டாகுனது.
பார்க்கிறார். அதை நம்ம சரியா இருக்கணும். ஆண்டவரை துதித்தாதான் இதெல்லாம் நமக்கு பொருந்தும். இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஜீரணம் ஆகும். இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியும். இல்லாட்டி இதை சாப்பிட முடியாது. கறி சாப்பிடமாட்டாங்க, சிக்கன்மாட்டாங்க, இல்ல மாத்திரை சாப்பிடணும், இல்ல சுகருக்கு இது காபி சாப்பிடமாட்டாங்க, சர்க்கரை சாப்பிடமாட்டாங்க, ஐயா இது மாதிரி சாப்பிடமாட்டாங்க, டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. ஏன் சாப்பிட முடியல? எல்லாத்தையும் நீ சாப்பிட முடியல. கர்த்தருக்கு ஜெபம் பண்ணாதனால எல்லாத்தையும் நீ சாப்பிட முடியல. அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட நேரத்தை கொடுக்கல, அதனால நீ சாப்பிட முடியல. ஆண்டவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற, அதனால நீ சாப்பிட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ நேரம் இல்லைன்னு சொன்னா எப்படி புள்ள சாப்பாடு சாப்பிட வைப்பாரு? அல்லேலூயா. எல்லா சாப்பாடு சாப்பிட வைப்பாரா? ஐயா ஏதாவது ஒண்ணு விட்டுவே வரும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறனா, நேரம் தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படி நீ சொன்னேன்னா நீ ஏதாவது ஒண்ணு விட்டுருவ. அல்லேலூயா. நீ விட வேண்டியதா இருக்கும். இல்ல இந்த சாப்பிட்டாது இந்த பிரச்சனை ஆகுது, இல்ல கறி சாப்பிட்டா அப்படி பிரச்சனை ஆகுது, இல்ல சிக்கன் சாப்பிட்டா அப்படி ஆகுது, இல்ல இந்த மிளகா காரம் எனக்கு சாப்பிட முடியல, ஐயா காரம் சாப்பிட்டா வயிற்றுல எரிச்சல், ஐயா எனக்கு இது அல்சர், எனக்கு அது டிபி, இல்லாட்டி கேன்சர், ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நீங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு நீ நேரத்தை கொடுக்கலனா, நீ அப்படி நேரத்தை அவருக்கு நீ ஒதுக்கலனா, நீ ஒண்ணு ஒதுக்க வேண்டியதவன். நீ ஒண்ணு ஒதுக்க வேண்டியதவன். என் ஆண்டவர் பேசுகிறார். நான் காலையில 3 மணிக்கு வந்துட்டேன். 3 மணிக்கு கேட்பினார் என்ன. 3 மணில இருந்து 6 மணி வரையும் ஜெபம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ போய் படுத்துக்கினேன். 6 மணிக்கு போய் படுத்துக்கினேன். 6 மணிக்கு படுத்து 1 மணி நேரம் அப்படி தூங்கினேன். அப்புறம் தண்ணி வந்துச்சு. அப்புறம் ஏந்துக்கினேன். தண்ணி குடிக்கிற தண்ணி வருது. சரி ஓகே. அப்புறம் ஏற்பட்டாங்க, ஏந்துக்கினேன். மறுபடியும் காலையில் ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர். அவன் 1ஆம் தேதினா கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து பஸ்ஸில் வந்துடலான்னு சொல்லுவான். அவங்க வீட்டில் அங்கே போனேன். அங்கே 8 மணிக்கு போனேன். 8 மணிக்கு அவங்க தூங்கி இருந்தாங்க. ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு. உடனே எழுந்து போய் தண்ணியை ஊற்றி வந்து பாஸ்டர் ப்ரேயரில் உட்காந்தான். அல்லேலூயா. அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கே குளிச்சுட்டு நான் வேகமாக நான் வந்துருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை ஆண்டவர் பெரிய காரியங்கள் ஆண்டு சொல்லுகிறார். நீ ஆண்டவருக்கு நீ நேரத்தை கொடுக்கலனா ஆண்டு சொல்றார், ஐயா நீ சாப்பாடு நிறுத்திடுவேன். அல்லேலூயா. சாப்பாடு நின்று போயிடும். சாப்பாடு நின்று போனா ஆசிரியர் பற்றிப்படும். அல்லேலூயா. அன்னு சொன்னா சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நான் சொல்றது தான் புரியுதமா? புரியுதா இல்லையாமா? நம்ம புரியாத மாதிரி பார்த்துனே இருக்குது. புரியுதா இல்லையா? நீ நேரம் இல்லைன்னு சொன்ன உனக்காக தான் ஆண்டவர் பேசுறார். தெரியா? நீ நேரம் எப்ப இல்லைன்னு சொன்னியோ இந்த ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. உன்னை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியணும். எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் ரகசியம். ஆண்டவர் எப்போ ரகசியம் வரும்? நீங்க ஒரு காத்து பேசும்போதுதான் அந்த ரகசியத்தை சொல்ல முடியும். சரி ஓகே. அவசியமா கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு பாருங்க, நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களுக்கு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன பண்ணார்? அப்பா கொஞ்ச காலம் பாடு ஐயா பாடு, எனக்கு ரொம்ப பாடு, எனக்கு பிரச்சனை, எனக்கு நிற்க முடியல, அவ்வளவு பாடுகள், அவ்வளவு போராட்டங்கள் என்று நீ சொல்லலாம். சொன்னாரு கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. உன்னை நிலைநிறுத்துகிறார், உன்னை சீர்படுத்துகிறார், உன்னை சரிப்படுத்துகிறார், குடும்பத்தை சரிப்படுத்துகிறார், பிள்ளைகளை சரிப்படுத்துகிறார், உன் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் அவர் ஒழுங்குபடுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. அவர் நிலைநிறுத்துகிற தேவன். ஐயா சீர்படுத்துகிறவர். உன்னை சீராய் பண்ண முடியலையா? ஆண்டவரத்துல வா, அவர் சரிப்படுத்திடுவார். உன் பிள்ளைகளை சரி பண்ண முடியலையா? அவர் சரிப்படுத்துவார். உன்னுடைய கணவரை சரி பண்ண முடியலையா? அவர் படுத்துவார். அல்லேலூயா. மனைவியை சரி பண்ணலையா? அவர் பண்ணுவார். நீ அவரிடத்துல வந்துரு. அவரிடத்துல வந்துட்டா உண்மையா அவர்கிட்ட வரணும், உண்மையா அவரை தேடணும், அவருக்கு நீ பிரியமா இருக்கணும். அவரை நீ பிரியப்படுத்தலனா சொன்னார் அவர் உன்னை காரியத்துல வாய்க்க பண்ண முடியாது. அதனால அவர்கிட்ட வந்துடணும். அல்லேலூயா. இப்ப சங்கீத்துவாங்கம்மா, இப்ப சங்கீத்துவாங்க. ஆமென். 37 தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று ஆமென் காண்கிறார். அல்லேலூயா. வா சின்னா வா, இப்படி மேல வந்து உட்காந்துக்கலாம்.
ஓகே. அந்த வசனம் என்னமா சொல்லுச்சு? ஆண்டவர் அவரை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். அல்லேலூயா. சரி, 21க்கு வந்து அதுல 21 வசனம். துன்மார்க்கன் கடன் வாங்கி அதை கொடுக்க முடியல. நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. என்ன பண்ணாலும் நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் நித்தமும் கடன் கொடுக்கிறான். துன்மார்க்கர் வாங்கினதை கொடுக்க முடியல, வாங்கினதை தீர்க்க முடியல. அன்று நீதிமானாய் இருந்தா கர்த்தர் என்ன பண்றாரா? நித்தமும் கொடுக்கிறவராய் வைக்கிறார். அவன் சரிக்கு வாசிங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அவரால் சபிக்கப்பட்டவனோ என்னமா சொல்றாரு? சபிக்கப்பட்டவன். நான் பூமியில இருக்க முடியாது ஐயா, கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும்னு சொன்னாரு. அவனால ஆண்டவரால் சபிக்கப்பட்டவங்க பூமியில இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அவன் சபிக்கப்பட்டவன், தேவனுக்கு பிரியமில்லாதவன், தேவனை துதிக்காதவன், தேவனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுடைய பாதத்துல காத்திருக்காதவன், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், அவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வருகிறவன் சபிக்கப்பட்டவன். அவன் சீக்கிரமா அறுப்புண்டு போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், தேவனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன் சீக்கிரமாய் அறுப்புண்டு போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. இன்னொரு அதிகாரத்துக்கு வந்துருமா? இன்னொரு அதிகாரத்துக்கு வந்துரும். ஏசாயா 12 சீக்கிரத்தில் முடிச்சிடுவோம். ஏசாயா 41 8வது வசனத்துக்கு படிங்க. வாசகத்தை கொடுத்து நான் பேசுறேன். ஏசாயா 41 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. யாருமா நீங்க? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனான ஆபிரகாம். அன்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு யாக்கோபோட பேசுகிறார். என் சிநேகிதனா இருக்கிறார். ஆபிரகாமின் சிநேகிதன். ஆபிரகாமுடைய சந்ததியை பார்த்து சொல்லுகிறார், என் சிநேகிதனான ஊழியக்காரன் என்று சொல்றார். ஒரு இடத்துல அவன் சொன்னாரு, என் சிநேகிதனான ஆபிரகாம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்பட்டார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்பட்டதுனால என் சிநேகிதனாக ஆபிரகாமின் சொன்னாரு. ஆபிரகாமுடைய சந்ததியே யாக்கோபை பார்த்து சொல்கிறார். அவன் கீழ்வாசிமா, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என்னை எடுத்து உன்னை எடுத்து அவருடைய எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமா, என்னமா சொல்றாரு? நான் உன்னை பூமியில கடைசியிலிருந்து கொண்டு வந்தேன். நான் உன்னை எங்கோ இருந்து தெரிந்து கொண்டேன். எந்த மூலையில இருந்து நான் தெரிந்து கொண்டேன். எங்கோ இருந்து அழைத்து வந்தேன். நீ என் தாசன். நான் உன்னை பல கஷ்டத்திலிருந்து, பல வேதனையிலிருந்து, பல பிரச்சனையிலிருந்து உன்னை பேர் பிரித்து கொண்டு வந்தேன். நீ என்னுடைய தாசன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னுடைய சந்ததியில பிறந்தவன். நீ ஆபிரகாமுடைய சந்ததி. நீ தேவனுடைய சந்ததி. நீ தேவனுடைய பிள்ளை. நான் அதை தெரிந்து கொண்டேன். நீ எங்கோ ஒரு மூலையில இருந்தா, எங்கோ அறியாமல் இருந்தா, எங்க தூரத்தில் இருந்தா, தெரியாது இருந்தா, உன்னை நான் தெரியும்படி உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை தேவனிடத்தில் தெரியும்படி அழைத்து வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். ஆகையால் நீ என்னுடையவன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. அன்று சொல்றா, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதனால தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். அதனால தான் உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன். அதனால தான் அப்படி தேவனுடைய வார்த்தையோடு கூட தேவனுடைய பிள்ளைகளோட ஜெபிக்க கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நான் வெறுத்து விடவில்லை. வெறுத்து இருந்தால் அன்னைக்கு அங்கே விட்டு இருப்பேன். ஆனால் வெறுத்து விடலை. நான் அழைத்து வந்திருக்கிறேன். அந்த ஜனங்களோட சேர்த்து இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளோட உன்னை சேர்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, வாசிமா, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ வாசிமா, உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியம் அடைவார்கள். உன்னோட போராடினவர்களை
போவார்கள். இவன் என்னமா பண்றாரு? ஒன்றுமில்லா போயிடுவாங்க. உண்மையில போராடுறாங்களா? பயப்படாது. கொஞ்ச நாள் தான் போராடலாம், கொஞ்ச நாள் போராடும், பயப்படாது. கொஞ்ச நாள் அப்படியே இல்லை, அது அப்படியே நிரந்தரமா இருந்தல்ல, நிரந்தரமா வராது. கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்புறம் தேடி காண மாட்டான், தேடி இருக்க மாட்டான். அன்று சொன்னார், ஐயா மேல ரொம்ப சண்டை போடுறாங்களா? இல்லப்பா. அன்று சொன்னார், அவங்களை நீ சபிக்காது. அல்லேலூயா, சபிக்காது. ஆண்டவரை பார்த்துக்குவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதை சொல்லணுமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட கூட பேசிக்கொண்டே இருக்கிறான், சில காரியங்களை பேசுகிறான். நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். முக்கிய வசமா, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இருபொருள் ஆவார்கள். உன்னோட யுத்தம் பண்ணினவங்க என்ன பண்ணுவாங்களாமா? காணாம போயிடுவாங்க. உண்மையிலே போராடினவங்கள தேடி நீ காண மாட்டேன், தேடி காண மாட்டேன். போராடினவங்கள காண மாட்டேன், யுத்தம் பண்ணவங்கள காண மாட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் என் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, ஓகே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவன் உனக்கே வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அம்மா எத்தனை வாட்டி சொல்றாருமா இந்த வசனத்துல? எத்தனை வாட்டி சொல்றாரு? நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐயா பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தைரியமா இரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இயேசுவை நம்பின பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாக்கிறது நிச்சயம். அதனால நீ பயப்படாத. அல்லேலூயா. எங்க எடுத்தாலும் நீ பயப்படாத, பயப்படாத, தைரியமா இரு. உன் மேல போராடினாங்களா? பயப்படாத. உன் மேல யுத்தம் வந்தாங்களா? பயப்படாத. எதை குறித்து நீ பயப்படாத, கலங்காத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. சரி, தானியேலுக்கு வந்துருமா? தானியேல் எதுன்னு நெருக்கத்துக்கு வந்துருவோம். 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிப்போமா? இங்க வந்துருப்பா, இங்க வந்துரு. ஆயக்கிட்ட வந்து ஆயில் கை வச்சு வைக்காது. மக்கா நல்ல பிள்ளைலாம். 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? இதோ ஒருவன் கை எண்ணெய் போட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் கரையை ஊற்றி இருக்க என்னை தூக்கி வைத்து, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். அப்பா யாருமா சொல்றத? தூதர் சொல்றாரு, ஐயா தானியேலே ரொம்ப காலெல்லாம் அவருக்கு ரொம்ப காலெல்லாம் வலி, மனதாலெல்லாம் நிற்க முடியல. அவர் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் உபாசம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்துல அன்னு சொன்னார், காலெல்லாம் தளர்ந்து போச்சு, ரொம்ப டயர்டு, ஏந்துக்க முடியல, நிற்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தானியேலை வந்து கர்த்தர் தொடுகிறார், தூதன் தொடுகிறார். ஐயா தானியேலை காலை தடவி கொடுக்கிறார், காலை தடவி கொடுக்கிறார். ஐயா ஐயா என்ன கால் வலியா, எங்க வலி அப்படின்னு சொல்லி உடனே தானியேலை வந்து தட்டி தைரியப்படுத்துறாரு. அல்லேலூயா. தூதர் வந்து பண்றாரு. அவசியமா உன்னிடத்தில் நான் தூதன் வந்திருக்கிறேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து, நான் உன பேரில் சொல்லுகிற வார்த்தையை என்ன பண்ணணுமா? ஏமா என்னமா சொல்லு? எதுல கவனம்? அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு மைண்ட் போயிடும், எங்கேயாவது யோசிப்போம், வீட்டு மேல யோசனை வந்துடும், அது இது மறந்துடும், இதை மறந்துடும் தானே. வீட்டு மேல வந்து யோசனை வச்சு என்ன பண்ணுவோம்? கூட்டு வந்தோமா இல்லையா, இந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா, ஏதாவது ஒரு யோசனை வந்தா நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? அந்த வீட்டு மேல ஞாபகம் போயிடும். அப்போ முக்கியமான பாயிண்ட் இங்க வரும்போது அங்க போயிடும் ஞாபகம். முக்கியமான பாயிண்ட் இங்க தான் வரும். ஆனா அந்த நேரத்துல உடனே அங்க மைண்ட் அங்க போயிடும். அப்ப வசனத்தை விசாசம் என்ன பண்ணுவான்? திருட்டு இருப்பான். அதனாலதான் அவங்க எண்ணமெல்லாம் அங்க போயிடும். அதனால கௌரவமா கேட்கணும்னு சொல்றது வசனம். சரியா? இங்க சொல்றதை நான் சொல்றேன், அங்க என்ன சொல்றது அதை சொல்றேன். சரியா? ஓகே, வாசிமா. கவனமாயிருந்து கால் ஊன்றி நில்லு. அந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். எப்படி நின்னாராமா? நடுக்கத்தோட எழுந்து நின்னாராம். தேவதூதர் வந்து சொல்லும் போது காலை தட்டிட்டாரு, காலை கழிவு கொடுத்தாரு. அப்பா எல்லாம் தொட்டுட்டாரு. தொட்டு பிறகு நடுக்கத்தோட பயம் வந்துச்சு அவருக்கு. தேவதூதர் நம்மளை தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தேவனத்திலிருந்து வந்தவர் சொல்றாரு. அவர் எங்கிருந்து வந்தாலும் தேவனத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்து இருக்கிறார். தேவதூதர் அவர் ஜெபம் பண்றவர். அப்போ வந்து அவர் என்ன பண்ணாராம்? நடுக்கத்தோட இருந்து நின்றுட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து கேட்போம், என்ன ஏன் வந்தது?
அப்படின்னு சொல்லு. யாரு வந்திருக்கிறாங்க ஊழியக்கார சொன்னா, அப்பா என்னங்க வந்திருக்கிறாங்க, என்ன பாஸ்டர் எப்படிங்க தள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. நானு இந்த கிராமத்துக்கு ஒரு நாள், நான் 25 வருஷமா வந்திருக்கேன். ஒரு நாள் நல்ல பலமான மழை, பலம் ரொம்ப மழை அடிச்சுருந்தது, மழை இல்லை. ஓடி வந்தேன். அப்படி வரும்போது அந்த கடையால் நின்னேன். இப்படி மையா சாரில் அடிச்சு மறுபடியும் என்ன பண்ணாங்க, போலீஸ்கார வீட்டுக்கு போட்டேன். அந்த கேட்டை தந்துட்டு போட்டேன். இல்லையா, கேட்டை போட்டிருந்தாங்க. அவங்க கேட்டை தந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மெட்ராஸ்ல வந்து அந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணி வந்து படுத்துருக்குறாங்க. அப்போதான் மழை. ஐயா நீங்கள் எங்கே முயற்சி ஊழியக்காரா? ஓகே ஊழியக்காரன். சரி எங்கெல்லாம் ஊழியம் இங்கே தான் செய்கிறேன். மழை நான் வந்துட்டேன். சரி சரி வாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க அக்கா இருந்தாங்க மெட்ராஸில். அந்த அக்கா வந்திருந்தாங்க. உடம்பு சரியில்லை. உடனே சேர் எடுத்துன்னு போட்டாங்க. பேங்க் துணியெல்லாம் நெஞ்சிடுச்சு. நெஞ்சு வந்து அங்கேருந்து வந்துட்டேன். மைய அது ஓரமாக நின்னேன். திருப்பி படிக்க எல்லாம் கதவுலாம் மூட்டிக்குது, எல்லாம் கேட்டெல்லாம் மூட்டிக்குது. சரி எப்படி அந்த கேட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, இங்கே வந்து நின்றுக்கலாம். கேட்டு சும்மா போட்டுச்சு, அதை தூக்கி தந்துட்டு உள்ளே போய் நின்றுட்டேன். அப்போ உள்ளே போட்டு கூப்பிட்டாங்க, சேர் போட்டாங்க. சேரில் உட்காந்து சரி ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் நம்மளோட ஊழியக்காரன் இந்த மாதிரி செஞ்சுனுங்கிறேன், இந்த மாதிரி ஜீசஸ் காசு ஊழியம் இந்த செய்வேன் எல்லாம். சரி ஓகே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி வந்தீங்க எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் அந்த வலி எங்க போச்சு தெரியல, ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. போலீஸ்காரர்கள் இந்த வீடு தான் பக்கத்துல, நீ கேட்டு பாருங்க. அவங்க தான் அவங்க அன்னைக்கு ஜெபம் பண்ண அவங்க அக்கா அபிஷேகத்துல குதிக்கிறாங்க. அவங்க அக்கா தங்கச்சி அங்க இருக்கிறாங்க, 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் அபிஷேகம் பண்ணினாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணி அன்னிலிருந்து எல்லாம் கூட்டாடி போறேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு சொன்னார், ஒவ்வொருத்தர் வீடு அங்கிருந்து 25 வருஷமா நம்ம செய்யறேன். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஆண்டு மேலுக்கு வந்தார். ஆனா அந்த மைய வரலன்னா அந்த குடும்பத்தை நான் சந்தித்து இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல அங்க அசோகன வீட்டு குடும்பத்தை சந்திக்கலன்னா இவங்க எல்லாம் சந்திக்க முடியாது. அல்லேலூயா. இவங்க எல்லாம் சந்திக்க அந்த குடும்பம் ஒரு காரணமா இருந்தது. அல்லேலூயா. அந்த வழியா ஆண்டவர் அனுப்பினார். அந்த வழியில ஆண்டவர் சொல்றார், யாரை எடுக்க முடியுமோ கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. யார் பயன்படுத்த முடியுமோ அவரை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் கர்த்தர் இந்த இடத்துல எனக்காக சில கூட்டம் இருக்கிறது, நீ இந்த கிராமத்தை விட்டு போகாத அப்படின்னு சொன்ன. நான் ஆண்டவரே இங்க வந்து என்ன லாபம், ஆண்டவரே ஏன் ஒண்ணு கூட ஒருத்தர் கூட ரட்சிப்பு வரல, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் கண்ணீர் விட்டு அழுவேன். அல்லேலூயா. நான் கண்ணீர் விட்டு அழாத நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணாம நேரம் இல்லை. 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசாம ஜெபிக்காம நான் வரது. அல்லேலூயா. நீங்க நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் சந்திக்கணும். அதனால இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வைக்கும்போது அநேகரை சந்திக்கலாம், அநேகர் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி வாசிக்கமா. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைக்கிறதற்கும் அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் என்ன பண்றதுக்கா சிறுமைப்படுத்த அவர் பெரிய ஜெபிக்கிறது தான். என்ன பண்ணாராம், அவரை சிறுமைப்படுத்தினார். அவரை ரொம்ப ஆண்டவரே நான் தாழ்த்தினார், ரொம்ப தாழ்த்தினாராம். உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தையை கேட்கப்பட்டது. என்னமா சொல்றாரு, உன் வார்த்தை ஜெபத்தை நீ தொடங்கின நாட்கள்ல இருந்து ஜெபம் உனக்கு கேட்கப்பட்டது. தேவனிடத்தில் கேட்டுச்சான். கேட்டதுனால நான் தேவதூதனை அனுப்பிட்டார். எங்க முதல் நாள் தேவதூதரை அனுப்பிட்டார். முதல் நாள் அனுப்பிட்டதுனால ஜெபத்தை கொண்டு வர தேவதூதர் வந்து அவர் ஏற்பிட்டார். யாரவ தானியேல் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். ஜெபம் பண்ணுகிறார். முதல் நாள் ஜெபத்துல ரொம்ப டயர்ட் தான், உபாசத்தை ஜெபிக்கிறார். அந்த டயர்ல வந்து கர்த்தர் என்ன பண்ண, தேவதூதரை தட்டி ஏற்பிட்டார். ஐயா மாமால பலப்படுத்தினார், அது சரீரத்தை பலப்படுத்தினார். சரி வாசிக்கிறேன். உன் வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியாய் இருப்பதொரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு துணையாயிருந்தான். வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களின் இடத்தில் தரித்திருந்தேன். அதுல 21 நாள் அவருக்கு பதில் வரல அப்படின்னு சொல்றாரு பாருமா.
21 நாள் பதில் இல்லை. அப்போ எத்தனாவது வசனம்? 13வது வசனம். 13வது வசனம் பாருங்க. அதுதான் first அதுதான் ஓகே. அப்போ 21 நாள் அவரு ஜெபம் பண்ணார், பதிலே வரல. அது ஜெபத்துக்கு தடையா இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், மேகாவேல் தேவதூதர் வந்து அவனை தடுத்து நிறுத்தி, பிசாசை தடுத்து நிறுத்தி அந்த தூரமா தூக்கி தூரப்பட்டு. ஆனால் தானியேல் என்ன பண்ணாரு? ஜெபம் பதில் வந்தாலும் வராவிட்டாலும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்தல. அல்லேலூயா. உபாசத்தை நிறுத்தல. ஐயோ உபாசனுக்கு என்ன டயர்ட் இருக்குது, நிறுத்தல. அவர் மரித்தாலும் சரி அப்படியே அந்த தேவதூதர் வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. மறுபடியும் 2வது முறையே வந்துட்டாருங்க தேவதூதர். வாசிங்கம்மா. இப்பொழுது கடைசி நாட்களில் என் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு, ஜனங்களுக்கு சம்பவிப்பதை நான் தெரியப்படுத்தும் பொருட்டு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற நான் சொல்லும் என்றார். என்ன சொல்றாரு? இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் அப்படின்றாரு. வாசிங்கம்மா. அவன் இந்த வார்த்தைகளை என்னுடனே சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். என்னமா சொன்னாரா? உதடுகளை தொட்டான். ஐயா, உதடுகளை தொட்டார். ஆண்டவர் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தார். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனே நோக்கி, என் ஆண்டவரே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன. என் மூட்டுகள் புரண்டன தரிசனத்தினாலே பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவராகிய அடியேன் என் ஆண்டவனோடே பேச கூடுவதெப்படி இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன் கொள் என்று என்றார். அல்லேலூயா. 2வது வாட்டி வந்துட்டார். ஜெபம் பண்ணி ரொம்ப ஜெபம் பண்ணி உபாசம் பண்ணி அவர் முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் வந்து என்ன பண்ணாரா? திடப்படுத்தினார். தைரியமாரு அவரை தொட்டார். தொட்டும் போது என்ன பண்ணார்? ஒரு சரீரம் ஒரு புது சரீரமா மாறினது. புது புலன் வந்தது. புதிய அபிஷேகம் வந்தது. அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இங்கே கொடுத்தார். ஏன் அப்படி கொடுத்தாரா? அப்படின்னு சொன்னார். பலப்படுத்தினார், ஜெபத்துல தேற்றினார். அப்படின்னு சொன்னார். மறுபடியும் தொட்டார். சரி, அதுல பாருமா 20வது வசனமா 22 லாஸ்ட் வசனம் 21. கண்டி இருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவருக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிறவன் ஒருவரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிறவர் இல்லை, அவருக்கு விரோதமாய் எழும்ப முடியாது அப்படின்னு சொன்னார். சரி, வெளிப்படுத்தின விஷயத்துக்கு வந்துங்க. முதல் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 5, 6, 7. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறக்கிறவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழும்பினவர் ஒரே ஒரு ஆளு. யாருமா? அவரு கல்லறையிலிருந்து எழும்பினவர் யாருமா? இயேசு கிறிஸ்து. மரித்தோரிலிருந்து எழுந்து சொன்னார். அவர் தான் நம்மளுக்குள்ள விடுதலை கொடுக்கிறவர், அவர் தான் நம்மளோடு இருக்கிறவர், அவர் தான் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் தான் நம்மளோடு இருந்து நடத்துகிறவர். அதனால சொல்றார், ஐயா அவர் நம்மளை விசாரிக்கிறவர். அதனால தான் சொல்லிட்டார், பேதுருல சொல்றாரு, அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் யாரு? தேவ இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தவர். அவர் உயிரோட எழுந்தவர் யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. நம்மளே அவன் சொன்னாரு, நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய மனுஷன குமாரன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த இறங்கி வந்தார். சரி, 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும்
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நம்மளை என்ன பண்ணாரமா? ராஜாக்களா மாத்தினாராம். நம்மளை கழுவினார், நம்மளை சுத்திகரித்தார். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை கழுவ முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய சாபங்களை தீர்க்க, நம்முடைய சாபத்தை முற்றிலும் அழித்து போட அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ரத்தம் சிந்துதல் இல்லாம நம்முடைய பாவ மன்னிப்பு இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்கிறோமா? கலாத்தியர் பாவ மன்னிப்பு இல்லை. எப்போ? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13 14 வசனம். கலாத்தியர் 3:13-14. எடுத்துட்டீங்களா? 258 பக்கம், 258 பக்கம் எடுத்துட்டீங்க. எடுத்து படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. இது என்ன சொல்ற வசனம்? ஏமா புரியுதா? இதுனா சாபத்தை நீக்கிறார். அவர் ரத்தம் சிந்தினார். ஐயா, உனக்காக ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தினது இல்லாமல் பாவ மன்னிப்பு வராது. அதுக்கு முன்ன ஆடு மாடு எல்லாம் பலி கொடுத்தாங்க இயேசு இல்லாதப்போ. ஆனா இப்ப கூட கொடுக்கறாங்க பலி. யாருமா கொடுக்கறது? பிசாசு கொடுக்கறாங்க. இயேசு சொல்லிட்டார், ரத்தம் சிந்தினது இல்லாம. இயேசுதான், நான் ரத்தம் சிந்தினேன், நீ பலி செலுத்த தேவையில்லை. மனுஷன் ரத்தம், ஆட்டு ரத்தம் எல்லாம் பாவத்தை மன்னிக்கப்படாது. அதனால மனுஷனும் அந்த ரத்தம் சிந்தக்கூடாது. மனுஷன் ரத்தம் சிந்தக்கூடாது, ஆடு ரத்தம் சிந்தக்கூடாது. அதுக்கு அவருக்காக பலி கொடுக்கூடாது. அல்லேலூயா. சொன்னார் பலி கொடுக்குதான்னு சொன்னார். இயேசுவை பலியானார், உனக்காக பலியானார். அதனால பாவ மன்னிப்பு, நம்முடைய பாவத்தை மன்னிக்க இயேசு நமக்காக பலியானார். அதனால நீ பலி செலுத்த வேண்டியதில்லை. அதனால பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். வாசிமா. அப்புறம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகள். நம்மெல்லாம் யாருமா? தேவன் அறியாதவனா புறஜாதிங்க. தேவன் அறிந்த பிறகுதான் அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. அம்மா புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நான் அப்புறம் கேட்பேன், ஏதாவது உங்களுக்கு இந்த நேரத்துல புரிஞ்சிச்சா இல்லையா தெரியணும். கண்டிப்பா நான் கேட்பேன், நீங்க கண்டிப்பா சொல்லிடணும். இந்த செல்லில் கூட எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம செல்லில் ஓடுறீங்களா? இருக்குதா? சரி, ஓகே. அப்ப இதுல நீங்க சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சாட்சி சொல்லுவீங்களா? சாட்சி சொல்லுங்க. ஏசப்பா சரி செல்லில் ஆடிவிட பரவாயில்ல, சாட்சி சொல்லுங்க. ஏசப்பா ஏதாவது உங்களுக்கு அற்புதம் செஞ்சாரா? இந்த வசனம் இன்னைக்கு புரிஞ்சிச்சா? அது தெரியணும். வசனம் நீங்க புரிஞ்சிச்சா? அது தெரியணும். ஓகே, வாசிங்கம்மா. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்திலே வெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின் படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுவதும் இல்லை. அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன பண்ணா? ஒன்றும் சேர்த்தக்கூடாது, அது ஒன்றையும் தள்ளக்கூடாது. அன்று சொன்னார், உடன்படிக்கை கர்த்தர் நமக்காக ஒரு உடன்படிக்கை கொடுத்து இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி அதில் ஏற்றுக்கொள்ளணும். அன்று சொன்னார், அது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் உனக்காக தான் ரத்தம் சிந்தினார், உன்னை மீட்க தான் ரத்தம் சிந்தினார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் வந்தாரு அப்படின்னு சொன்னா, உன்னை ரட்சிக்க, என்னை ரட்சிக்க. இந்த பூமியை ஆண்டு சொன்னார், எல்லா ஜனத்தை ரட்சிப்பதற்காக அவர் பலியானார். அந்த பலியானவரை என்ன பண்ற? இன்னும் ஏற்றுக்கொள்ளல, இன்னும் அவர் நம்பல.
வசனத்தை உறுதிப்படுத்தல. அங்க சொன்னார் ஏற்றுக்கொள்ளணும். சரி 16 வசனம் 16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து என்ன சொல்றீங்க? ஹலோ ஹலோ சரி, அவங்க சின்ன பிள்ளை இவங்க கேட்கறேன். சத்தம் போடா சின்ன. நீ பேசுறீங்க, நான் பண்றது எப்படி? வாய்க்கல் பேசுறியா? சரி, ஓகே. நம்ம என்னமா சொன்னேன்? இங்கமா என்ன சொல்றது வசனம்? ஓகே. ஆபிரகாமுக்கு பிள்ளை யாருமா? ஒருத்தரா ரெண்டு பேரா? ஆபிரகாம் பிள்ளைங்க, ஆபிரகாம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு எல்லாரும். அப்போ ஆபிரகாம் கீழ்படுற மாதிரி நம்ம கீழ்படுறோமா? ஆபிரகாமை எல்லாத்தையும் கீழ்பட்டாரு. ஊரை விட்டுப்பான வந்துட்டார். அல்லேலூயா. அப்பா எல்லாத்தையும் விட்டுருப்பான விட்டுருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்ணினார் ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆபிரகாம் எப்படி கீழ்பட்டாரோ அப்படி நீ கீழ்பட்டா, புற ஜாதியாரும் நீ அப்படி கீழ்பட்டா, அவனுக்கு அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு நான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனை பத்தி தான் சொல்றார். இந்த ஆபிரகாம் எப்படி கீழ்பட்டான், ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பயந்தார், தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டார். அப்படியானால் ஆபிரகாம் அப்படி பயந்தாரோ அது போல நீங்களும் அப்படி பயந்தா, அப்படி நடந்தா அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள வந்துரும் அப்படின்றார். அல்லேலூயா. புரியுதாமா? புரியுதா? ஆசீர்வாதம் எப்படி வந்தா? ஆபிரகாமுக்குள்ள எல்லாருக்கும் சொல்லல. எல்லாருக்கும் சொன்னா இந்த ஊர்ல 10 பேர் தான் இயேசுவை ஏத்துப்பாங்க. நான் ஏத்துக்காதவங்க 20 பேர் இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இல்லை. அல்லேலூயா. ஏத்துக்கிறவங்களுக்கு மாத்திரமே, ஆபிரகாமை போல கீழ்பட்டவங்களுக்கு மாத்திரமே, ஆபிரகாமை போல தேவனை துதிக்கிறவர்கள் மாத்திரமே. அல்லேலூயா. எல்லாரும் தேவனுக்கு பயப்படணும், அதே நேரத்துல தேவனை துதிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றாரு. வாசிமா நல்ல சங்கீத. நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அத சொன்னார். அது வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டாராம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவே வந்தார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண வந்தாராம்? நிறைவேற்ற வந்தார். மத்தேயுக்கு வந்துமா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்றார். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 பாருங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தான் வந்தேன் அப்படின்றார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தத்தை உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வந்தேன். அது அழிக்க வரல, அதை நிறைவேற்றுகிறேன். எப்ப நிறைவேற்றுகிறேன்? நீ எப்ப ஆண்டவர்கிட்ட இருக்கிறியோ அதை நிறைவேற்றுவார். நீ ஆண்டவரோட எவ்வளவு நெருங்கி இருக்கிறியோ அது நிறைவேறும். நிறைவேறலையே அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் நெருங்கி போகலன்னு அர்த்தம். நம்ம நிறைவேறல, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, இன்னும் நிறைவேறல அப்படின்னு சொன்னா ஏதோ நம்முடைய பாவம் நம்ம இருக்குது, ஏதோ குறைவு இருக்குது, ஏதோ தடையா இருக்குது, இன்னும் கிட்ட போல, இன்னும் நெருங்கி போல. வாக்குத்தத்தத்தை உரிமையோட தைரியமா சொல்ல முடியல, தைரியமா நம்ம பேச முடியல. பேச முடியுதாமா? ஏசப்பட்ட தைரியமா பேச முடியுதா? ஏன் பேச முடியல? அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லிட்டாரு, ஆனா நம்ம என்ன பண்ணல? அந்த உரிமையோட எடுத்துக்கொள்ளல, அதை பயன்படுத்தல. அவசியமா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில்
நியாய பிரமாணத்தின் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதுல சிறு எழுத்து ஆகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் அழியாது. அது ஒரு உறுப்பாகிலும் ஒரு சின்ன எழுத்தினுடைய உறுப்பாகிலும் அழியாதுன்னு சொல்லிட்டார். அது நிறைவேற கர்த்தர் வந்தார். நிறைவேற்ற கர்த்தர் படுத்து இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அது உன்னிடத்துல நிறைவேற்ற போகிறார். உன்னிடத்துல நிறைவேற்ற வேண்டுமானா நீ ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது நிறைவேறே தீரும். அது சொன்னா நிறைவேறே தீரும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அது நிறைவேற்றுகிறவர். அதி வசனமா. ஆகையால் அந்த கற்பனைகளில் ஒன்றாகிலும் எவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறான். எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். ஏமா என்ன சொல்றாருமா? இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்றேன். நீ கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த ஜனங்க யாரும் நம்மள திட்டுவாங்களோ, இந்த ஜனங்க யாரும் நம்மள எதனா பேசிடுவாங்களோ அப்படின்னு பயந்துன்னு இந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்? ஊழியக்காரன் அவங்களுக்கு பயந்துன்னு கொஞ்சமா சொல்றது. ஒரு வசனம் சொல்றது, ஒரு வசனம் விட்டு அப்படி சொன்ன என்ன பண்றாரு ஆண்டவர்? நீ பரலோகத்துல ரொம்ப சின்னவனா தான் இருப்ப. எவ்வளவு இருப்ப? யாருக்கு பயப்படுற? நீ ஜனங்களுக்கு பயப்படுற. சத்தியத்தை சத்தியமா பேசுறது இல்ல, சரியா உண்மையா பேசுறது இல்ல. அப்படினால நீ என்ன பண்ற? நீயே சின்னவனா தான் இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு ஒரு வார்த்தை, நீ கரெக்டா போதித்தேனா, அவனை கண்டித்து உணர்த்தி அவளை வசனத்தின்படி நீ நடத்தினா நீயே பரலோகத்துல பெரியவனா இருப்ப. நீ பெரியவனா இருக்கணும்னா இந்த வசனத்தை எல்லாருக்கிட்ட தைரியமா பேசணும். அல்லேலூயா. சிலருக்கு என்ன பண்ணுவாங்க? வசனத்தை அது பேசுவாங்க, அது பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? ஏமா பேச மாட்டாங்க? ஏதாவது அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப சொன்ன சொல்லட்டும். அப்ப அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? புரியுதா? இதற்கு புரியுதா? இப்ப நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் சொல்லுங்க. ஏமா நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் யாரா சொல்லுங்க பாக்க. புரியுதா உங்களுக்கு? புரியுச்சா? உங்களுக்கு என்ன புரிஞ்சு உங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சு வச்சுருக்கீங்க. அது மைண்டு அதில் கொஞ்சம் இப்படியே அதை விட்டுறதா இதை விட்டுதான் தெரியல. சரி அப்பா அப்பா சரி கேட்டு விளாடுவான். அங்கே போயிட்டு பாரு உள்ள அங்கே அங்கே உட்காந்து அங்கே இறங்கி போ. ஓகே அங்கே உட்காந்து அமைதியாக இருக்கணும். சரியா? அமைதியா. சரி ஏமா உங்களுக்கு என்ன புரிஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா பேசணும்னாக்கா பரலோகத்துல நமக்கு பெரிய இடம் கிடைக்கும். போய் பேசிட்டு பாதி சொல்லிட்டு பாதி சொல்லாம இருக்கோம்னா நமக்கு பரலோகத்துல சிறிய இடம் கிடைக்கும். போய் பேசினா அது கிடைக்காது, சுத்தமா கிடைக்காது. அது ஒண்ணு இருக்குது. சரியா? சுத்தமா கிடைக்காது. இங்க ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. ஊழியக்காரன் நல்ல கரெக்டா போதிக்கணும். இருக்கிறது மாதிரி சொல்லணும். அவங்க சொல்லலைன்னா ஊழியக்காரன் போக முடியாதாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் எவ்வளவு நாளா ஊழி செஞ்சு அங்க ஆண்டவர்கிட்ட போலன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால ஊழியக்காரன் கண்டிஷன் உணர்த்தணும். ஊழியக்காரனுக்கு தான் சரியான பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால ஊழியக்காரனே நீ மனுஷனுக்கு நீ பயந்தேனா பரலோகத்துல வர முடியாது. நம்ம சொல்றாரு பாருங்க வசனம் லாஸ்ட்ல. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் இவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் என்று எண்ணப்படுவான். இதெல்லாம் கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்துல பெரியவனா இருப்பாங்க. அல்லேலூயா. நிச்சயமா. இப்ப நீங்க வரலன்னா கூட நான் நடத்தணும். நீங்க என்ன திட்டினாலும் நான் நடத்தணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சாலும் நடத்தணும். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் பேச வேண்டியதை பேசணும். அப்படி பேசலன்னா ஐயோ என்ன திட்டுவாங்களோ, ஏன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நீ உயர்த்துக்கலாக்க இல்லை
ஐயா உடைய மனுஷனை பேசுறோம், மனுஷனுடைய காரியத்துல புகழ்ந்து பேசுறோம். அதனால ஐயா நீ யாரோ தெரியாதுன்ற கண்டு பரலோகத்துல போக முடியாதுன்ற. அதனால இதெல்லாம் கை கொண்டு போதிக்கிறவனே பரலோகத்துல மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய பரலோகத்துல போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. கீவாசம் ஒரு வாசம் வச்சிருந்தோம். அவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா. அம்மா என்னமா சொல்ற? கொஞ்சம் சொல்லுங்க, அந்த வசனம் என்ன சொல்லுச்சு? என்னமா சொல்லுச்சு? கொஞ்சம் பைபிள் படிச்சீங்களா சொல்லுங்க, அப்புறம் அவங்களுக்கு சொல்லலாம். பைபிள் படிச்சீங்க சொல்லுங்க சொல்லுங்க. பைபிள் படிச்சீங்க ஒரு 3 பேர் இருக்கீங்க தானே? சொல்லுங்க என்ன சொல்லுச்சு? புரியலையா? புரியுதா? சிஸ்டர் என்ன சொல்லுங்க? நம்மளுடைய உண்மை அதிகமா இல்லையானா தேசபலத்துல இடம் கட்ட முடியாது. வேத பாருங்க, நீங்க எல்லாம் பைபிள் படிக்கிறவங்க. இந்த பைபிள் படிக்கிறவங்களோட அதிகமா நம்ம கிட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட பிரியமா இல்லைன்னா, அதிகமா விசுவாசம் இல்லைன்னா, அதிகமா நீ ஆண்டவரை நம்பலன்னா நீ பரலோகத்திலே போக முடியாது. அல்லேலூயா. ஐயா நான் பைபிள் படிக்கிறவன், பைபிள் படிக்கிறவனுக்கு அவன் சொல்றார், பைபிளை படிக்கிறவனை விட அதிகமா விசுவாசம் நமக்குள்ள வேணும். யாருக்குள்ள இருக்கணுமா? பைபிள் படிக்காதவங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு பைபிளே தெரியல, எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டா நீ தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. பைபிள் படிக்க தெரியல, ஜெபம் சொல்லத்தானே கேட்கறது தானே? கேட்கறீங்களா இல்லையா? கேட்கறதுனால ஆண்டவர் அங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் கேட்பா. நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க கேட்கல. அவங்க கேட்கலன்னா அவங்க கிட்ட தானே கேட்கணும். அவங்க ஏத்துக்கல அப்படியே நான் யாரை பார்க்கணும்? அவங்க தான் பார்க்கணும். ஆண்டவர் அவங்க தான் நீ கேட்கணும். நான் என்ன தப்படிச்சுவேன், ஆனா நீங்க தப்படிக்க முடியாது. இல்ல பாஸ்டர் சொல்லல, யாரும் எனக்கு தெரியாது இப்படி சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன்னு சொன்னா நீ தப்பிக்கணும்னா நீ அவங்களோட ஜெபம் அதிகமா இருக்கணும். நீ ஜெபம் வந்து எல்லாரும் போல நானும் உட்கார்ந்து இருந்தேன், எல்லாரும் போல நானும் கேட்டு இருந்தேன். ஆனா சாட்சியா வாயிலையா, சாட்சியா ஜெபம் பண்றியா? நீ கேட்டது உண்மையானா ஜெபம் பண்ணணும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவனை துதிக்கணும். நம்ம நேரம் இல்லை. மனுஷனார் இனி காலம் செல்லாது. ஆண்டவருக்காக ஒரு வயிறாக நமக்குள்ள வேணும். ஜெபம் பண்ணணும். மனுஷனார் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதே நேரத்துல ஜெபத்துக்கு வீட்டுல போய் தனியா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஊழிய காலுக்கா ஜெபிக்கணும். ஊழியத்துல நம்ம என்ன பண்றோம்? 25 வருஷமா வரோம். இன்னும் கூட நம்ம குடும்பங்களை சந்திக்க முடியல. இன்னும் கூட எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் தூங்குறாங்க, போறாங்க, யாரும் கத்துறாங்க, போறோம்னு சொல்லி என்ன பண்றாங்க? நான் இருக்கட்டும், யாரோ கொஞ்சம் பேர் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஒரு நல்ல நேரம். ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துல நீங்க வரலன்னா நான் இருப்பேன். என்ன சொல்றேன்? நம்ம வந்து 1 மணி நேரம் தான் நம்ம நடத்து போறோம். அதனால டைம் ஆயிப்போச்சு. 4 மணி நேரம் நான் முடிச்சுட்டு போறேன். கர்த்தருடைய வார்த்தை நான் சீக்கிரமா 2 வருஷத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு போறேன். அல்லேலூயா. சரி, ஓகே, வாசிமா. இன்னொரு வருஷத்தை வாசிமா. இன்னொரு அதிகம் என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வதற்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். போதும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவனுக்கு பிரியமில்லாத காலம் செய்யறவன், கொலை செய்யறவன் அவன் அனுபவிச்சு தருவான். அவன் பனிஷ்மெண்ட் இருக்குது. அன்னு சொன்னாரு, ஐயா இதுல இருந்து நீ தப்பித்துக்கணும். அன்னு சொன்னார், நீ வார்த்தையினால கொல்லுகிறவங்கிறாங்க, அநேகருக்கு வார்த்தையினால பேசுறவங்கிறாங்க, ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குறவங்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமா பேசுறவங்கிறாங்க. அதெல்லாம் மன்னிக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட நம்ம மௌனம் ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் வந்து நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். எபேசியருக்கு வந்துருமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6, 7 வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசனை சொல்லணும்னா நேரமாயிடுச்சு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். நம்ம 263 பக்கம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படி. 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னமா சொல்றாரு?
நம்மளை உயிர்ப்பித்தார். நம்முடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அநேக காரியத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். நம்மளை புது மனுஷனா மாத்தினார். அந்த பாவத்திலிருந்து விடுதலாக்கினார். அந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுதலாக்கினார். அநேக கோபத்திலிருந்து நம்மளை விடுதலாக்கினார். அநேக பிரச்சனையிலிருந்து விடுதலாக்கினார். அநேக கட்டுகளிலிருந்து விடுதலாக்கினார். அநேக விக்கிரகத்திலிருந்து நம்மளை விடுதலாக்கினார். ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். அது கிருபை. அது கர்த்தரால் கொடுத்த ஒரு கிருபை. அது நம்மளை அந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. ஓகே, வாசிமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அவருடைய கிருபையினாலே மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக அவர் நம்மளை என்ன பண்ண வருங்காலத்தில் என்ன பண்ண போறாராம்? விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒரு நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தரை அல்லாதவர்கள ஒரு வித்தியாசத்தை வைக்க போகிறார். பெரிய அற்புதத்தை வைக்க போகிறார். வரும் காலங்களிலே விளங்க போகிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? வரும் காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தரோட உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வசனத்தை கேட்கும்போது கர்த்தரோட உட்கார்ந்து பேசுகிறோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். கர்த்தரோட கூட பேசுகிறோம். கர்த்தரோட உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அவரோட வசனத்தை பேசிக் கொண்டு இருக்கிறேன். அவருடைய வசனத்தை நீங்க கேட்கறீங்க. அவரோட கூட உட்கார வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. என் கூட இல்ல, இந்த வீட்டுல இல்ல. இந்த வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் வீடு நமக்கு ஒரு கூடாரமா அந்த ஆண்டு தொழுது கொள்கிற ஒரு இடமாய் கொடுத்திருந்தாலும் அவரோ பேசுகிற இடத்துல அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்கிறோம். அவரோட கூட நம்ம உட்கார்ந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரோட உட்கார்ந்து வைத்திருக்கிறார்மா? கர்த்தரோடு உட்கார வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் கர்த்தரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயா அந்த கூட்டத்துல உட்கார்ந்து பேசினாங்க. ஐயா செய்தி கொடுத்தாங்க. அவர் கர்த்தரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். அது தெரியாது. அல்லேலூயா. அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம். கீவாசிமா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஐயா தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிஃப்ட். அல்லேலூயா. நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கு தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. ஆண்டவரை கொண்டு வந்து இருக்கிறார். அதுதான் அவரோட உட்கார்ந்து வைக்கிறது இருக்கிறார். அவரோட உட்காரத்துக்கு முடியல. கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணல, என்னமா பண்ண முடியல? உட்கார முடியல. கூப்பிட்டாலும் உட்கார முடியல. இயேசுவோட எல்லாரும் உட்கார முடியும். இயேசுவோட எல்லாரும் உட்கார முடியும். உட்கார்ந்து என்ன ஆகும்? உட்கார்ந்து என்ன ஆகுமா? அவர்கிட்ட அவங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவர்கிட்ட நெருப்பு இருந்தா நம்மளும் அவங்கள நெருப்ப மாறிடும். அல்லேலூயா. நெருப்பு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நீ எடுத்து வச்சுக்கிற சரியா, நீயும் கொஞ்சம் அனல் ஆகணும். அல்லேலூயா. அது நேரத்துல அவருடைய வரங்கள் எல்லாம் உண்மையில வரும். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் உண்மையில வரும். எல்லாம் கோபம் எல்லாம் தூக்கி தர போடுவார். அல்லேலூயா. எரிச்சல், கோபம், வைராகம் வரதுக்கு முன்னவே அப்படியே முறுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன வரும்? ரொம்ப கோபத்தோட வரும் இல்லையா? ரொம்ப கோபமா இருக்கும். வீட்டுல ஏதாவது ஒண்ணு அவங்க சொல்லி அவங்க திட்டி இருந்தா அந்த கோபத்தோட வந்து நிற்போம். அந்த கோபம் வந்து உட்கார்ந்து இல்லையா ஒரு மணி நேரம் எடுக்கிறா அந்த கோபம் போதே இல்லையா தெரியல. அல்லேலூயா. அந்த கோபம் ஏதாவது கொஞ்சம் வீட்டுக்காரர் ஏதாவது கொஞ்சம் கோபம் பேசியிருந்தா இப்படி பேசிட்டாரு அந்த கோபம் எப்படியேதான் இருக்கும், அப்படியேதான் இருக்கும் கோபம். ஆண்டவரோட உட்காந்துட்டோம். அவர் அன்புள்ளவர், அவர் அபிஷேகம் பெற்றவர். அவரோட உட்காந்துட்டோம். இந்த கோபம் என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமா போய் தூரம் போயிடும். அங்க நிற்கவே நிற்காது. முழுசா நீ உட்காந்துட்டு இருக்கிற ஒண்ணு அது போயிடும். இல்லாட்டி நீயே ஏன் போயிடும். அல்லேலூயா. நீயா ஏன் போட்டா அந்த பிசாசு உன்னை இஷ்டம் போடும். அல்லேலூயா. நீ பிரேயர் இல்லாத அது இஷ்டம் போடும். ஏன்? எங்க அவங்க நெருப்பு எழுதி நீங்க அங்க இருக்க முடியுமா? பிசாசு கேட்க முடியுமா? ஒண்ணு அவன் விட்டு வெளியே போவான், இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? நம்மள இஷ்டம் போடுவோம். போடவே அவங்க கொஞ்சம் போன் வரும். உடனே போன் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு வரமா என்ன நம்ம சொல்றோம்? நான் சொன்னேன் என்ன சொன்ன என்ன சொன்னேன்? ஒண்ணு நம்ம கோபத்தோட வரோம். கோபத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். கோபத்தோட உட்கார்ந்து இருக்கும்போது ஒண்ணு அந்த கோபம் வெளியே போகும். அப்படி இல்லைன்னா அந்த கோபம் வெளியே போயிடும். அது போக முடியல அப்படின்னு சொன்னா உனக்கு ஏதாவது ஒரு போன் பண்ணுவாங்க. போன் பண்ண என்ன பண்ணுவேன்? போன் அர்ஜென்ட்டா வரும்.
என்ன சொன்ன? ஒண்ணு நீங்க கோபத்தோட இருப்பீங்க இல்லையா? அந்த கோபத்தோட இருப்பீங்க கொஞ்ச நேரம், இருக்க எப்படியா டம்புஷன் இருப்பீங்க. ஒண்ணு அது வெளியே போயிடும், அந்த கோபம் வெளியே போயிடும். ரெண்டாவது, அந்த கோபம் ரொம்ப கடினமா இருந்துச்சு, நீங்க ஏதாவது ஒரு போன் பண்ணி அந்த பிசாசு வெளியே கூப்பிடும். நெருப்பிட்ட நம்ம இருந்தா நம்மளும் நெருப்பா மாறிவிடுவோம். அது கோபமால போயிடும், நம்ப அங்க இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும், அந்த சாத்தான் என்ன பண்ணுவான், நைஸா கூப்பிட்டு வெளியே போடுவோம். அப்புறம் உலகத்துக்கு அது அப்புறம் அங்க போனா அவங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் காப்பி பண்ணு வந்து விருந்தாட்டுக்கார் வந்துக்கிறாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் சாப்பாடு பண்ணு, இத்த பண்ணு, இங்க என்ன விஷயம் இத்த விட்டுரும். அல்லேலூயா. அப்படிதான் சர்ச்சைக்கு போற அப்படிதான் வந்துடும். சில வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், அப்பதான் சர்ச்சையில நீர் வரும், எல்லாம் சர்ச்சை அதுக்குதான் கடை என்ன பண்ணும், சர்ச்சைக்கு போயிடணும். அல்லேலூயா. சர்ச்சைக்கு முன்ன போயிடணும். சாப்பாடா நேற்று பார்க்க கூடாது, வந்து பார்த்துக்கணும். சரியா? ஓகே. அப்புறம் என்ன பண்ண சொல்லுது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியைகளால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நம்ம எல்லாம் எப்படிமா இருக்கிறோம், தேவனுடைய செய்கையா இருக்கும். நம்ம பேசுவது தேவனுடைய செய்கை. அல்லேலூயா. நாம் பேசுவது தேவனுடைய வார்த்தை, அவருடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய வாயா இருக்கிறோம், அவருடைய கையா இருக்கிறோம், அவருடைய எண்ணமா இருக்கிறது, அவருடைய வார்த்தையை பேசுறோம். அப்படியே அவர் வார்த்தையை பேசும்போது இது அவருடைய செய்கை. அல்லேலூயா. அவர் பேசுகிற வார்த்தை நான் பேசுகிறேன், அவர் சொல்லுகிற வார்த்தை நான் பேசுகிறேன், அவர் வசனத்தை நான் பேசுகிறேன். அவருடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய கையா இருக்கிறோம், அவருடைய வாயா இருக்கிறோம், அவருடைய சிந்தனையா இருக்கிறோம், அவருடைய செய்கையா இருக்கிறோம். அசிமா அவைகளில் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் ஆயத்தம் பண்ணிட்டார். நமக்கு இந்த ஸ்தலத்துல ஒரு பிரேயர் இருக்குதுன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணினார். அதனாலதான் வந்து இருக்கிறோம். இந்த ஸ்தலத்துல ஒரு பிரேயர் இருக்குது, ஆயத்தம் பண்ணினார். நம்மள ஆயத்தம் பண்றாரு. ஏன் நம்மள இன்னும் அந்த சில காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும், நம்மள ஆயத்தமாகணும். அன்று சொன்னார், இன்னும் நம்ம சரி பண்ணணும், நம்மள இன்னும் சரி பண்ணணும். நம்மள கோபத்துல ஆவியாரும் பலவீனம் இருக்குது, ஜெபம் பண்ணுவது முடிவில்லை. அதனால நம்மள இன்னும் ஆயத்தப்படுத்துறார். இன்னும் சில காரியங்கள் வெற்றி பெறணும், நம்மள வெற்றி பெறுவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். நம்மளை ஆயத்தப்படுத்த நம்மளுக்குள்ள வெற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அவசியமா ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாயிருந்து மாம்சத்தின்படினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சியில் புறம்பானவர்களும் இருந்தீர்கள். என்னமா சொல்றீங்க, காணி ஆட்சியில புறம்பானவர்கள். ஐயா அந்த சொத்துக்கு நீங்க சொந்தக்காரர் இல்ல, ஐயா அந்த சொத்துக்கு நீங்க சொந்தக்காரா இல்லாத இருந்தீங்க. ஆனா இயேசுவில் வந்த போது, அவரை ஏற்றுக்கொண்ட போது, அவர் அந்த சொத்துக்கு நீங்க சொந்தக்காரா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க சொந்தக்காரா இருக்கிறீர்கள், அவருடைய சமாதானத்துக்கு நீங்க சொந்தக்காரா இருக்கிறீர்கள், அவருடைய ஐஸ்வர்யத்திலே நம்ம சொந்தக்காரா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் என்பது சொல்வதிலே நம்ம சொந்தக்காரா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க இதுல தூரமா இருந்தீங்க, அந்நியரா இருந்தீங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தீங்க. இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறப்பட்டீர்கள். வாக்கிய வசனம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்துக்கு என்ன பண்ணுமா, நீங்க அந்நியராய் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள். உலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள். தேவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, விக்கிரத்துக்குள்ள இருந்தீங்க, அநேக தேவதைக்குள்ள வணங்கியிருந்தீங்க. ஆனா அந்த தேவனுடைய உடன்படிக்கை நீங்க வரல அப்படின்றாரு. முன்ன எப்படி இருந்தீங்களா, தூரமா ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தோம், அறியாது இருந்தோம், தெரியாது இருந்தோம், தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ள நெருங்கி வரல. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே
அவர் ரத்தத்தினால, அவர் சிந்தின ரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? சமீபமாய் வந்தீங்க. அல்லேலூயா. கிட்ட நெருங்கிட்டீங்க. இயேசுவுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. இயேசுவோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னொரு வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகிய இருக்கிறவரையும் ஒன்றாக்கி பகையாய் இருக்கிற பிரிவினாகிய நடுச்சுவரை உடைத்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே அழித்து இருக்கிறதாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதிலே இருக்கிறதாரையும் ஒரே சரீரமாக்கினார், ஒரே சபையாக்கினார், ஒரே குடும்பத்தார் ஆக்கினார். இருத்திருத்தாரையும் நமக்குள்ள இருந்த சிந்தனைகள், நமக்குள்ள இருந்த பாவங்கள், பிரிவினைகள், நமக்குள்ள இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டு ஒரே ரத்தத்தினால கழுவி நம்மளை ஒருமனமாக்கினார். அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். கடைசி வசனம் ஐப்பசியமா அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்து அவர்களுக்கும், தூரமா இருந்த அவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிற நமக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் சுவிசேஷம் நம்மளை ஒருமனப்படுத்தினது. சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அவருடைய மகனாக நம்மளை வைக்கிறார். அவர் நம்மளை சமாதானப்படுத்தினார். இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நம்மளை ஒருமனப்படுத்தினது. இந்த ஒருமனப்படுத்தி அவருடைய பிள்ளையாக வைக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசி வசனம் வந்து கடைசி வசனத்தை பாருங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்னமா சொல்றாருங்க? கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவருடைய ஆவியினால. யாருடைய ஆவியினால? இயேசுவுடைய ஆவியினால நீங்கள் பேசி அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால பேசி தேவனை துதித்து அவருடைய ஆவியினால் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் ஒரே குடும்பமாக, ஒரே பிள்ளைகளாக, ஒரே சபையாக, தேவனுடைய குடும்பமாக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேசின வார்த்தைகள், நம்மளோட கூட அநேக ரகசியங்களை பேசியிருக்கிறார், அநேக காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். நம்ம நீதிமான்கள் அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம், அவரோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறோம், அவருக்குள்ள நாம் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியானால் அவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரா? நம்ம இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ள வேணும். அவர் நம்மளுக்குள்ள பேசிக்கொண்டு இருக்கிறார், வசனத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? உனக்குள்ள விசுவாசத்துல உறுதியா இருக்கிறியா? கர்த்தருடைய பிள்ளைங்க தானா என்று சொல்லி உங்களை தானே யோசித்து பாருங்க. கர்த்தர் இந்த நாளில நம்மளை அழைத்து வந்து இப்படிப்பட்ட ஒரு ரகசியங்களை கர்த்தர் பேச இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ரகசியத்தை பேசினார். யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சுமா? புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. மைக்கில் சொல்றீங்களா? கொஞ்சம் மைக்கில் சொல்லுமா. என்ன புரிஞ்சிச்சு கொஞ்சம் நீங்க சொல்லணும். கொஞ்சம் ஏந்துங்க. யாரும் ஏந்து கொஞ்சம் சொல்லுமா. என்ன புரிஞ்சு? இந்த மீட்டிங் நடந்ததுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கொஞ்சம் சொல்லு. ஏதாவது பிரயோஜனமா இருக்குதா அப்படின்னு இருந்தாக்கா சொல்லலாம். நீங்க சொல்லி ஏசப்ப ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சு, இல்லை எனக்கு பிரயோஜனமா இருக்குது, இல்லை நான் கற்றுக்கொண்டேன், ஏசப்படி வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம். இந்த மைக்கில் சொல்லலாம், இல்லை மைக்கில் அப்படின்னு சொல்லுங்க. பரவாயில்ல. புரிஞ்சிச்சாமா? ஏமா புரியலையா? புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சு கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். ஏந்துடா, ஏந்து சொல்லு. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இந்த மீட்டிங்கில் என்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க. ஏதாவது புரிஞ்சது சொல்லுங்கம்மா. ஏமா புரியலையா? புரியலையா? புரிஞ்சிச்சா? சொல்லியம்மா. மைக் எல்லாத்தையும் சொல்லு, பரவாயில்ல. என்னம்மா புரியலையா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? சரி சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் எப்படி உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அதாவது சொல்லுங்க. தானே இவ்வளவு நேரம் ஊழியக்காரர் பேசுறது வேஸ்டா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு புரிஞ்சிச்சு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் தானே? இப்ப நான் பேசின பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? அது என்ன பிரயோஜனமா இருந்துச்சு அதை சொல்லணும் தானே?
சரி ஆண்டவர் நம்பி நம்ம வந்தோம்னா கோபமா இருந்தா கூட நம்ம கோபத்தெல்லாம் தனிப்படுத்துவாரு. அவரை நம்பி நம்ம சிறுமைப்படாம பெருமைப்படுவோம் நம்ம மைக்கு போடுவாங்க. நீ சொல்லிட்டா அப்புறம் ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரை நம்பி நம்ம வந்தோம்னாக்கா அவர் கிட்ட வச்சு இஸ்னு வைரஸ் தான் சிறுமைப்படாம பெருமைப்படுத்துவாரு. அவர் கோபத்தெல்லாம் கோபத்தோடு வந்தோம்னாக்கா அந்த பிசாசு நம்மள இந்த இடத்துல விரட்டி வெளியே இட்டுன்னு போவோம். அப்போ நம்ம அது கூட போகக்கூடாது. ஆண்டவரை நம்ம தோற்கடிக்கணும். அப்போ நமக்கு நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும். பாஸ்டர் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கற மனசுல பதிய வச்சுக்கணும். அது நம்ம அவர் சொல்றதை கீழ்படுத்தினா இயேசு ஆண்டவர்கிட்ட நம்ம போகலாம். வெரி குட். ஓகே, ஒரு முக்காமாக தெரிஞ்சுக்கனாங்க. ஓகே, கை தட்டுவோம். ஆமென். சரி, ஓகே. சொல்லு, உனக்கே நம்ம புரிஞ்சிச்சு. நீ சொல்லு. இன்னைக்கு மீட்டிங் நடந்துச்சானே? இந்த மீட்டிங் தானே நடந்துச்சு? சொல்லுங்களா, அது போய் நம்ம இங்க கேட்கணும்னாக்கா அவருக்கு. ஆமா, நீ சொல்லுமா. என்ன ஏன் வெக்கப்படணும்? சரி, ஏமா வெக்கப்படணும்? என்னத்துக்கு வெக்கப்படணும்? வெக்கப்பட்டா என்ன பண்ண முடியும்? சரி, வெக்கப்பட்டா ஆண்டவர் வெக்கப்பட மாட்டாரா? ஆனா நான் வரும்போது கோபமா மனசு கஷ்டமா நான் வந்தேன். எப்படினாலும் போய் நம்ம கலந்துக்கணும். நான் உன்னை கேட்கணும் தான் நினைச்சேன். என்னடா அந்த அம்மா வரல, நீங்க கரெக்டாக வந்துட்டீங்க. ஒரு மாதிரி மாமலை வந்துருங்க. சரி, ஓகே. அந்த நாளில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். அமைதியாக இருக்கு, அமைதியாக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஜெபம் ஜெபம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே குடும்பத்திலே ஆண்டவரே இப்படி ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுப்பா வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுப்பா குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமா இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, சுரேஷுக்காக பத்மஸ்ரீக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் விருப்பத்தை நிறைவேற்றும். குழந்தை வாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பா. இன்றைக்கு காண்கிற அந்த எகிப்தியரை நீ காண்பதில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் நிறைவேறுவதாக. இந்த அற்புதத்தை காணட்டும் ஆண்டவரே. உடைய குறைகளை நிறைவாக்குவதாக. உடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த குடும்பத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீ பேர் பெறாய், தனித்தனியாய் ஆசீர்வதியும் அப்பா. நீர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. சங்கீதம் 24 படி உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. மேல் மேலாய் உயர்த்தும் ஆண்டவரே. உடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இன்றைக்கு மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பெறாய், தனித்தனியா ஆசீர்வதிங்கப்பா. உடைய துக்க நாட்கள் முடியட்டும். வியாதிகள் ஓடி மறையட்டும். என்ன வியாதி இருக்குதோ இப்போதை விடலாகட்டும்ப்பா. என்ன கண்ணீர் இருக்குதோ விடலாகட்டும்ப்பா. எல்லா ஆண்டவரே வியாதிகள் விலகட்டும். விலகட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். இப்போதே வியாதிகள் விலகட்டும் சார். இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லாம் விலகணும். ஓடி மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் கவலையோடு வந்திருக்கிறார், வியாதியோடு வந்திருக்கிறார், பிரச்சனையோடு வந்திருக்கிறார், போராட்டத்தோடு வந்திருக்கிறார். இயேசுவை இப்போது ஒரு விடுதலை ஆக்கும் அப்பா. குமாரன் விடுதலாக்கினார். நீயா விடுதலை சத்தியத்தை அறிவீர்கள், சத்துவங்களை விடுதலாக்குவேன் சொன்னீரே. வார்த்தையின்படி விடுதலாக்குவீராக. ஒவ்வொருவரும் விடுதலாக்குவீராக. ஆண்டவர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு இந்த ஆண்டவரே ஆசீர்வாதம் எழுந்து போனதை திரும்ப ஆண்டவரே பெற்றுக் கொள்வார்களா? பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. பெரிய காரியம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான அற்புதம் செய்யும். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். எல்லா தேவையும் சந்தியும் ஆண்டவரே. உள்ள நேரமா ஆண்டவரே, வசனத்தின்படி ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வசனமும் அவள் வாழ்க்கையில மறக்க முடியாத அற்புதத்தை கொண்டு வரட்டோம்ப்பா. நாம மையப்படட்டும். தொடர்ந்து நாம் மையப்பட்டோம். எல்லா குறைகளும் நிறைவாகும். விசேஷமா சவுர் கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். சௌரி ஆஸ்வதியம், சகோதரன் ஆஸ்வதியம், பெற்றோர்கள் ஆஸ்வதியம், குடும்பங்கள் ஆஸ்வதியம், உற்றார் உறவினர் நினைச்ச பந்துக்கள் ஆண்டவரே மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆஸ்வதியம். நாம மாத்திரம் மையப்பட்டோம். வந்த ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினாலும் சமாதானம் நிரப்புங்க. எல்லா தேவையும் சந்தையும் நீர் அப்படி செய்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மையப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இந்த குடும்பத்தோடும் இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. God bless you. Thank you. ரொம்ப நன்றிமா. குடிங்கம்மா, ஜூஸ் குடிங்கம்மா. இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல இந்த சாப்பாடு சாப்பிடுங்க தானே. எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க? 1 மணிக்கு முடிச்சுட்டு நீங்க எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுங்க? இருக்குது 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 நிறைய தான் இருக்கு. அந்த டைத்துக்கு எல்லாம் போன் அம்மா போன்